அவ்வளோதான். குரு குரு நீங்க உங்க மேல ஆரம்பிச்சீங்க. சரி சரி. குருவே சரணம், குருவே சரணம். குரு பிரமா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாசாத் பரபிரமா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆதித்யம் அம்பிகா விஷ்ணு கணநாத மகேஸ்வரம் பஞ்ச தெய்வான் ஸ்மரணித்தியம் சர்வபிஷ்டார்த்த சித்தியே. உலகம் யாவும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கள் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. குருவே சரணம். வாழ்க அருளுடன், வாழ்க அறமுடன், குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகள் ஆசீர்வாதத்தால் இந்த பிரசன்ன வகுப்பு, கேபி பிரசன்ன வகுப்பு துவங்குகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கேபி பிரசன்னா ஆருடம் அப்படிங்கிற வகுப்பை பற்றி துவங்குகிறோம். பிரசன்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். பிறந்த நேரம் தெரியாதவங்க, ஜாதகம் இல்லாதவங்க, பிறந்த நேரம் தெரியணுன்னா ஜாதகம் இருக்காது இல்லையா, ஜாதகம் இல்லாதவங்க அவங்க ஜாதகம் பார்க்கணும். அதுக்கு அவங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ அவங்களுடைய பொசிஷன் என்ன, அவங்களுடைய நிலைமைகளை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு தான் இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது உருவாச்சு. நம்முடைய ஜாதகத்தில், நம்ம ஜாதக ஜோதிடத்தில் கணித முறைகள், பலன்கூறு முறைகள், ஆருடம் அப்படின்னு 3 பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க. அதில் இந்த ஆருட சாஸ்திரத்தில் தான் அந்த பிரசன்னம். பிரசன்னம் அப்படின்னா வடமொழி சொல்லு, ஆருடம் என்பது தமிழ். இந்த பிரசன்னத்தை என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதன் பிரசன்னமாகி கேட்கின்ற கேள்வி, நம்ம முன்னால் ஒருத்தர் பிரசன்னமாகி கேட்குறார் இல்லையா, அந்த கேள்வி தான் நமக்கு முக்கியம். ஒரு மனிதன் எப்போது ஒரு கேள்வி கேட்குறாரோ அந்த கேள்வி நமக்கு முக்கியமானது. அந்த கேள்வி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, அந்த கேள்வி சுற்றி வளைச்சி இருக்கக்கூடாது, நேரடியாக டைரெக்டாக நம்மகிட்ட கேட்கணும். அந்த கேள்வி 2-3 கேள்வியை அடக்கி இருக்கக்கூடாது. என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இப்போ திருமணம்னா, எனக்கு இப்போ திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கா, திருமணத்தை பற்றி ஒரு கேள்வி, எனக்கு இப்போ திருமணம் வடிக்கிறது எப்போ நடக்கும், நான் இப்போ வேலைக்கு போகிறேன், இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் ஒரு வேலையை அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன், அப்ளை பண்ணலாமா வேணாமா, நான் ஒரு ஊருக்கு போகலாம்னு இருக்கேன், அந்த ஊருக்கு போனால் எனக்கு நல்லது கிடைக்குமா கிடைக்காதா. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் பிரசன்னம். அப்போ பிரசன்னத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த காரியத்தை நம்ம வேஸ்ட்டாக ஒரு ஊருக்கு, இப்போ நம்ம சென்னைக்கு போனோம், ஒரு வேலை விஷயமாக ஒருத்தர் வர சொல்கிறாரு, இது நடக்குமா நடக்காதான்னு போட்டு பார்த்துட்டோம்னா நம்ம சென்னைக்கு போய் காசு செலவழித்து அங்கே போய் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வர்றதுக்கு இங்கேயே என்ன செஞ்சிடலாம், நம்ம ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் நிறைய பிரசன்ன முறைகள் உண்டு. 36 பிரசனங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. இன்னும் நிறையா இருக்கலாம். அதில் முக்கியமான பிரசன்னம் அப்படிங்கிறது கேஎஸ்கே அவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமானது. அவர் பிரசன்னத்தில் தான் பெரிய ஆளானார். பிரசன்னத்தை மூலமாக பாப்புலர் ஆனார். காரணம் என்ன அப்படின்னா, பிரசன்னத்தில் அவருக்கு தேவை என்ன அப்படின்னா கேள்வி தான் வேணும், அல்லது கேள்வியே கேட்கலைன்னா இவர் என்ன கேட்க போகிறாருங்கிறத அவர் சொல்லிடுவார். அப்படிப்பட்ட அந்த பிரசன்னம் அற்புதமானது, ஒரு நல்ல நமக்கு தேவையான ஒரு விஷயம் கூட. அப்போ இந்த பிரசன்னத்தை நம்ம கற்றுக்கணும்னா நமக்கு என்ன வேணும், முத அடிப்படையாக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு ராசி கட்டம் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஒரு ராசி கட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்போ அந்த ராசியை பற்றிய முழு நாலேஜ் நமக்கு வேணும், கிரகத்தை பற்றிய விஷயங்கள் நமக்கு தெரியணும். அப்போ ராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மொத்த ராசி இந்த 12 ராசி கட்டங்களுக்குள்ள இந்த உலகத்திற்குரிய எல்லா விஷயங்களையும் அதுக்குள்ளே அடைக்கிருக்காங்க. நீங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த ராசி கட்டம் எப்படி வந்துச்சு, எப்படி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நீங்களாம் இப்போ நிறைய படித்தவங்களாம் அதில் இருப்பீங்க. நம்ம 10th வரை படிக்கும்போது ஜாமெண்ட்ரின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஜாமெண்ட்ரி படிச்சிருப்போம். அதில் என்னென்ன இருக்கும் யாராவது ஒருத்தர்
மைக்கை ஆன் பண்ணி சொல்லலாம். அந்த ஜாமெண்ட்ரிக்குள்ளே என்னென்ன இருக்கும் சொல்லுங்கம்மா. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்குள்ளே என்னென்ன? சார் பாகைமானி இருக்கும். ஆ பாகைமானி முக்கோண வயதில் பயன்படக்கூடியது இருக்கும். ஸ்கேல் இருக்கும் சார். ம் அதுக்கப்புறம் நம்ம ஆர்க்கு ம் ஆர்க் வெட்டுறது காம்பஸ் அதுக்கு பேர் கேம்பஸ். ஆ இருக்கும், கேம்பஸ் இருக்கும். ஸ்கேல் இருக்கும், சின்ன ஸ்கேல் ஒன்று இருக்கும். ஸ்கேல் இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையாக வாத்தியார் ஒன்று சொல்லி தருவார் பார்த்தீங்களா. இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்து வச்சோன்னு ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இதெல்லாம் வரையணும்னா ஒரு புள்ளி வேணுமா இல்லையா? புள்ளி வேணும். ஒரு கோலம் போடணும்னா நமக்கு என்ன வேணும்? புள்ளி வேணும். அப்போ ஒரு புள்ளியை வச்சு என்ன செய்யலாம்? ஒரு புள்ளி மட்டும் வச்சுட்டோம், அதை வச்சு என்ன செய்யலாம்? ஒரு புள்ளியை வச்சு பல கோடு வரையலாமா? வரையலாம் சார். அப்புறம் 2 புள்ளி வச்சா ஒரு கோடு. 3 புள்ளி வச்சா முக்கோணம். 4 புள்ளி வச்சா சதுரம் வரையலாம், செவ்வகம் வரையலாம் சார். நீள காலத்துக்கு. அப்போ இதுக்கு என்ன தேவை? புள்ளி தானே தேவை. ஆமாங்க, பாயிண்ட் தான் தேவை. அப்போ அந்த புள்ளி இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? கோலம் போட முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னோர்கள் ஒரு புள்ளியை வச்சுட்டு அதே புள்ளிக்கு நம்ம வந்து சேர்ந்தோம்னா அதுதான் என்னது? ஒரு கோலம், ஒரு வட்டம். எந்த புள்ளியில் தொடங்கணுமோ அதே புள்ளிக்கு நம்ம வந்துட்டோம்னா அதுக்கு பேர் என்னது? வட்டம். அப்போ ஒரு வட்டத்தை முத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வட்டத்தை கண்டுபிடிச்சது தான் சக்கரம். பார்த்திருக்கீங்களா? முதல் மனிதன் கண்டுபிடிச்ச கருவி என்னது? சக்கரம். இந்த சக்கரத்தை தான் முத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு வட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வட்டத்தை கண்டுபிடிச்சோன்னே நம்முடைய கணித அறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வட்டம் இருந்துச்சுன்னா அந்த வட்டத்துக்குள்ளே வந்து அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு வந்து 360 டிகிரி. எந்த வட்டமாக இருந்தாலும் அது எத்தனை டிகிரி இருக்கும்? எந்த வட்டமாக இருந்தாலும் அதுக்கு வட்டத்துக்கு 360 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த 360 டிகிரியை தான் ஒரு பூமியாக நினைக்கிறாங்க. நம்ம வாழக்கூடிய பூமி வந்து ஒரு கோள வடிவில் இருக்கக்கூடியது, ஒரு ரவுண்டாக இருக்கிறது தான் பூமி. அப்போ நம்ம எங்கே இருக்கோம்? அப்போ இந்த பூமிக்குள்ளே இருக்கோம். பூமி கோளத்தில் இருக்கு. அப்போ ஒரு வட்டம் வரைய தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வட்டம் வரைகிறேன். இந்த வட்டம் வரைஞ்சோன்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? 360 டிகிரின்னு சொல்லிடலாமா? இந்த 360 டிகிரி கொண்ட ஒரு வட்டத்தை, இந்த வட்டத்தின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? 360 டிகிரி. அந்த காலத்துல கணிதம்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 6 மடங்காத்தானே இருந்துச்சு. வாழைப்பழம் போய் டஜன் கணக்கில் தானே கேட்பாங்க. இப்போ நம்ம படிக்கும் போது வந்து ஸ்கொயர் கணக்கில் தானே கேட்போம் பேப்பரு. அந்த காலத்துல வீசைன்னு இருந்துச்சு, தெரியுமா? இருந்துச்சு. கிலோ அதுக்கு பிறகுதான் வந்துச்சு கிலோ. என்ன இருந்துச்சு? வீசை. மரக்கான்னு ஒண்ணு இருந்துச்சு, தெரியுமா? ஒரு மரக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மரக்கா எத்தனை படி? 4 படி. 4 படி ஒரு மரக்கா. அப்ப 12 மரக்கா. 12 மரக்கான எத்தனை படி? 12 மரக்காங்கிற ஒரு களம். அந்த காலத்துல பாருங்க, 12 மரக்கா ஒரு களம். இப்ப இதெல்லாம் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்ப இந்த 6 மடங்காக கணக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நாளுங்கிறது எப்ப கண்டுபிடிச்சாங்க அவங்க? ஒரு நாளுக்கு மொத்த நாளிகை தான் இப்ப இருந்துச்சு இல்லையா? நாளிகை. ஒரு நாளைக்கு எத்தனை நாளிகை? 60. அப்ப பூரா 6 தானே கணக்கு இருந்திருக்கு. 6 மடங்கு தான். 6 கணக்கு. அப்ப 6 12 இப்படியே தானே போயிருக்கு. அப்ப இந்த 6 கணக்கு வச்சு தானே ஒரு கடிகாரம் உருவாக்கியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரு கடிகாரத்துக்கு மொத்தம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை நொடி? 60. அப்ப 60 நிமிடம் கொண்டது 1 மணி நேரம். அப்ப இந்த 6 மடங்கு வந்து ரேடியம் கணக்கு. இதுக்கு பேர் என்னது? ரேடியம் கணக்கு.
அப்போ அந்த காலத்தில் இருந்த ரேடியம் கணக்கு தான் நம்ம முன்னோர்கள் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு பிறகு தான் டெசிமல் வந்துருச்சு, 10 அடங்கா வந்துருச்சு. இதுதான் சதம், 10 மடங்கு, 10 மடங்கு வந்துருச்சு. நல்ல சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஒரு வீச கறி வாங்க போறேன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு வீச கறி வாங்க போறேன், நாங்கள் வந்து எத்தனை மரக்கா வரும், எவ்வளவு, 12 மரக்கா ஒரு மூடை, 12 மரக்கா ஒரு மூடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த வட்டம் அப்படின்னு சொன்னோன்னா 360 டிகிரி நமக்கு கிடைக்குதா? இப்போ இந்த வட்டத்தை 2ஆ பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு வட்டம், இந்த ஒரு பக்கம் வந்துருச்சு. இது பேர் அரை வட்டம்னு சொல்லலாமா? அரை வட்டம். சரி, இந்த வட்டம் எவ்வளவு இருக்கும்? இந்த வட்டத்து இது 360 2ஆ பிரிச்சா எவ்வளவு ஆகும்? 180. 180. அப்ப 180 180 வந்துருதா? சரி, இது 4ஆ பிரிச்சோம்னா எவ்வளவு ஆகும்? 90. இது 90 ஆயிருதா, இது 90 ஆயிருதா, இது 90 ஆயிருதா, இது 90 ஆயிருதா? சரி, இந்த 90 3ஆ பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றையும் 30. 30 வந்து இது 30, இது 30, இது 30, இப்படியே 30 30 வந்து. இப்ப இப்படியே 30 30 பிரிச்சோம்னா மொத்தமா 360 டிகிரி வந்துருதா? அப்ப 30 டிகிரி கொண்ட ஒரு முக்கோணம் இருக்கா? அந்த காலத்துல வள்ளுவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா ஜாதக கட்டத்தை இதே மாதிரி தான் போட்டிருப்பாரு. இதுக்கு என்ன எழுதுவருக்கு பாருன்னா குண்டலி சக்கரா, குண்டலினி சக்கரம், குண்டலி சக்கரா, ராசி சக்கரா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப இந்த ராசி சக்கரம்ங்கிறது எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த ஒரு வட்டத்துல இருந்து வந்திருக்கிறது. ஒரு வட்டத்துல இருந்து 30 30 வந்துச்சு. அப்ப இந்த 30 30 டிகிரி கொண்டதுதான் ஒரு ராசி. இப்போ இந்த ஒரு ராசிங்கிறது ஒரு முக்கோணம் 90 டிகிரி. 30 30 30க்கு 90 டிகிரி வந்துருதா? ஆமாங்க. ரைட். இப்போ இந்த ராசி கட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ராசி கட்டத்தை கண்டுபிடிச்ச உடனே ஒரு ராசியினுடைய மொத்த அளவு எவ்வளவு வந்துருச்சு? 30 டிகிரி. இப்ப ஏன் 12ஆ பிரிச்சு இப்ப 12ஆ வந்துருச்சா? அது அப்ப 360 வந்து 12ஆல பிரிச்சோம்னா 30ஆ வந்துருச்சு இல்லையா? அல்லது 30ஆல வகுத்தோம்னா 12 வந்துருமா? அப்ப 12 ராசி வந்துருச்சா? இந்த 12 ராசி எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 12 பௌர்ணமியும் 12 அமாவாசை இருக்குமா ஒரு வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு 12 அமாவாசை 12 பௌர்ணமி. அப்ப இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு ராசிங்கிறத இப்படி வச்சு பலன் பார்த்தோம்னா பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ராசி சக்கர மாதிரி இருந்தா வட இந்தியால அப்படி பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம இத வந்து இது நமக்கு வரல. நம்ம சௌரியத்துக்கு என்ன பண்ணிட்டோம்னா இதை என்ன செய்யலாம்? சதுரமா, ஒரு சதுரமா ஆக்கிட்டோம். இந்த சதுரம், இந்த ராசிங்கிறது என்ன அப்படின்னா பூமி இருக்கு இல்லையா? அப்படி ஒரு பூமி இருக்குல்ல, நம்ம பூமி வாழ்றோமா இல்லையா? இந்த பூமியின் வெளியில இருக்கக்கூடிய ஒரு சுற்றுப்பாதையை தான் நம்ம ராசின்னு சொல்றோம். பூமியினுடைய வெளி சுற்றுப்பாதையை தான் நம்ம என்ன செய்யறோம்? ராசி. அப்ப இந்த ராசி மண்டலம்னு சொல்லலாமா? இது ஒரு ராசி மண்டலம். அப்ப இந்த ராசி மண்டலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ராசி மண்டலத்துக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 டிகிரி கொண்டது ஒரு ராசின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒரு மாசம்ங்கிறது ஒரு ராசின்னு சொல்லலாமா? ஒரு மாசம்ங்கிறது ஒரு ராசின்னு சொல்லலாமா? அப்ப 12 மாசங்கள் கொண்டது ஒரு வருடம். இது புரியுதா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மாசம் வந்துருச்சா? அப்ப 12 மாசம் கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, முதல் ராசியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் ராசி மேசம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, அல்லது மேடம், மேசம். இரண்டாவது ராசி என்ன சொல்றோம்? ரிஷபம். மூணாவது ராசிய
மிதுனம். மிதுனம். அடுத்து கடகம். அடுத்து சிம்மம். அடுத்து சிம்மம். கன்னி. அடுத்து துலாம். துலாம். அடுத்து விருச்சிகம். அடுத்து தனுசு. தனுசு. அதுக்கடுத்து மகரம். மகரம். அதுக்கடுத்து கும்பம். மீனம். கும்பம். அதுக்கடுத்து மீனம். இப்போ 12 ராசி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த 12 ராசி என்னன்னா 12 மாதங்கள் அப்படி சொல்லலாமா? அப்ப முதல் மாதத்தை சித்திரைன்னு வச்சுட்டோமா நம்ம? அப்ப உலகத்துக்கே ஜோதிடத்தை கத்து கொடுத்தவங்க யாரு? தமிழர்கள். அப்ப சித்திரை மாதம். அப்ப தமிழ் மாதம் முதல் மாதம் சித்திரை இங்க வந்துருச்சா? இத வந்து வைகாசின்னு வச்சுக்கலாமா? இத வைகாசி. இது ஆனி. ஆனி. இது ஆடி. ஆடி. இது ஆவணி. ஆவணி. இது புரட்டாசி. புரட்டாசி. இது ஐப்பசி. இது கார்த்திகை. நட்சத்திரத்தை சொல்லும்போது கிருத்திகை என்று சொல்லணும், மாதத்தை சொல்லும்போது கார்த்திகைன்னு சொல்லணும். நட்சத்திரத்தை சொல்லும்போது அதுக்கு பேர் என்ன சொல்லணும்? கிருத்திகைன்னு சொல்லணும். மாசத்தை சொல்லும்போது அதுக்கு பேர் என்ன சொல்லணும்? கார்த்திகை. அதுக்கடுத்து கார்த்திகைக்கு அடுத்து மார்கழி. மார்கழி. அதுக்கடுத்து தை. அதுக்கடுத்து மாசி. அதுக்கடுத்து பங்குனி. அதுக்கடுத்து மாசி. மாசி பங்குனி சித்திரை. பங்குனி சித்திரை. அடுத்த சித்திரை. அப்ப முடிஞ்சா? ஆமா. அப்ப இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சூரியன் இந்த ராசிக்குள்ள இருக்கும்போது அந்த மாசம் அப்ப நம்ம கிட்ட உதயம் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம், ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப சூரியன் எந்த ராசியில இருப்பாரு? இந்த 12 ராசிக்குள்ள இப்ப சூரியன் எங்க இருப்பாரு? இப்ப என்ன மாசம்? கார்த்திகை. இப்ப எங்க இருப்பாரு? விருச்சிகம். 8வது ராசியாகிய விருச்சிகத்துல சூரியன் இருப்பாரா? அப்ப இந்த சூரியன் 8வது ராசியாகிய விருச்சிகத்தில் இருக்கிறார். சரி, பங்குனி மாச சூரியன் எங்க இருப்பாரு? மீனத்துல இருப்பாரு. அப்ப இந்த மீன ராசி இது இல்ல, மீனத்தில் சூரியன் இருக்கிறதுனால தானே நம்ம அதை மீனம் சொல்றோம், அந்த பங்குனின்னு சொல்றோம். அப்ப இது மீனம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, இப்ப இந்த ராசி கண்டுபிடிச்சதுன்னு இது தேதியை பார்க்கணுங்கிறதுனால சூரியன் எந்த டிகிரியில் இருக்காரோ, எத்தனை தேதியில் இருக்காரோ, தமிழ் மாதத்துல எத்தனை தேதி இருக்காரோ அதை டிகிரியா வச்சுக்கலாமா? இப்ப தமிழ் தேதி இன்னைக்கு என்னது? கார்த்திகை 30. அப்ப கார்த்திகை 30ஆம் தேதி இப்ப சூரியன் எந்த ராசியில இருக்காரு? விருச்சக ராசியில் சூரியன் 30 டிகிரியில் இருக்காருன்னு சொல்லலாமா? 30 டிகிரியில் இருக்காருன்னு சொல்லலாமா? 17ஆம் தேதி. இங்கிலீஷ் தேதியை மறந்துடுங்க, தமிழ் தேதியை மனசுக்குள்ள வைங்க முதல். இப்ப சூரியன் வந்து இப்ப நான் உங்களை ஒருத்தர் கேட்கிறேன், தை மாசம் 5ஆம் தேதி சூரியன் எந்த டிகிரியில் இருப்பார், எந்த ராசியில் இருப்பார்? மகர ராசியில் 5 டிகிரியில் இருப்பார். அது எப்ப இருப்பாரு? காலையில சூரியன் உதயமாகும் போது இருப்பார். அப்படி சொல்லலாமா? காலையில சூரியன் உதயமாகும் போது தை மாசம் 5ஆம் தேதி 5 டிகிரியில் சூரியன் இருப்பார் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். சரி, இப்ப இன்னொரு கேள்வி இருக்கு. ஆடி மாசம் 18க்கு சூரியன் எந்த ராசியில் இருப்பார்? கடக ராசியில சூரியன் 18 டிகிரி இருப்பாரு சார். 18 டிகிரியில் சூரியன் இருப்பார். அப்ப ஆடி 18ன்னு சொல்றோமா இல்லையா? ஆமா சார், கடகத்துல 18. ஆடி மாசம் கடகம் 18 டிகிரியில் இருப்பார் அப்படின்னு சொல்றோம். அப்ப சூரியனை வைத்துதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மாசத்தை. அப்ப சூரியன் வந்து என்ன சொல்லுது? மாசத்தை சொல்லுது. அப்படி சொல்லிடலாமா? அப்ப சூரியனை வச்சு மாசத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சூரியன்ல இருந்து சந்திரன் எங்க இருக்காருன்னா அது தினமா கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்கலாம் சார். சரி, இப்ப அடுத்துக்கு வருவோம். ஒரு நாள் இருக்குல்லையா, ஒரு நாள். இந்த ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம் எப்படி கண்டுபிடிச்சாங்க?
அது நாளைக்கு வச்சுதான் சார். இல்ல ஒரு நாளைக்கு இல்ல இல்ல 2:30 மணிக்கு. இல்ல, இங்க பாருங்க, பூமி இருக்கு இல்லையா, அப்படியே ஆமாம் சார். இந்த பூமியில இப்படியே கோடு போட்டு பாத்திருக்கீங்களா? ஆமாம் சார். இந்த கோடுக்கு பேர் என்னது? இந்த அச்சரேகை தீர்க்க ரேகை. இது தீர்க்கம்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது? தீர்க்கம். தீர்க்க ரேகை. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தீர்க்க ரேகை. அதாவது இது இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கத்துல இப்ப தீர்க்க ரேகைன்னு சொல்றோம். இப்ப தீர்க்க ரேகைன்னு சொல்றோம். இது தெற்கு பகுதியா? ஆமாம் சார். இது வடக்கு பகுதியா? ஆமா சார். இது கிழக்கு பகுதியா? ஆமா சார். இது மேற்கு பகுதியா? ஆமாம் ஆமா. சார். கிழமை. இது கீழே, எந்த பூமி கீழே இருக்குது தெற்கு, அதுக்கு நேரா இருக்குது வடக்கு. அப்ப தீர்க்க ரேகைன்னு என்னது? வடக்கு தெற்கா கோடு இருந்தா அதுக்கு பேர் என்னது? ஒரு தீர்க்க ரேகையா? ஆமாம் சார். சரி, இதுல இப்படி ஒரு கோடு போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? குறுக்க கோடு. இப்படி ஒரு கோடு வருதுல்ல, இதுக்கு பேரு பூமத்திய ரேகை. இது வந்து என்ன? அச்சரேகை. 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 இது எப்படி இருக்கு? இப்படி இருக்கா? ஆமாம் சார். அது அச்சரேகை. இந்த அச்சரேகை தீர்க்க ரேகை என்பது நேரத்தை கணக்கிட, நேரத்தை கணக்கிட. அச்சரேகை என்பது இடத்தை அறிக, இடத்தை தெரிந்து கொள்ள. இது புரியுதா? புரியுது. நம்ம புவியியல்ல படிச்சிருப்போம்ல. ஆமாம் சார். இது எந்த அச்சரேகையில இருக்கு அப்படின்னு தெரியும், எந்த தீர்க்க ரேகையில இருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரி, இந்த தீர்க்க ரேகைன்னு போடும்போது நார்த் அண்ட் சவுத்னு போட்டிருப்பாங்க. இதை இங்கிலீஷ்ல லாங்கிடியூடு, இது லாட்டிடியூடு. சரி, இப்போ இது புரிஞ்சுச்சுல? இப்போ ஒரு கோடு இருக்குல்ல, இந்த கோடு இருக்கு இல்லையா, ஒரு கோடு. இதுல எத்தனை கோடு இருக்குன்னா, இங்கிட்டு 180 கோடு இருக்கு, அங்கிட்டு 180 கோடு இருக்கு. கூட்டுங்க, 360 கோடு இருக்கு. 360. இந்த நம்ம பாக்குறது 180 கோடு, அங்கிட்டு அடுத்த பக்கத்துல 180. இப்ப 180 கோடுனா இந்த கோட்ல இருந்து இந்த கோட்டுக்கு வந்து எவ்வளவு தூரம்னா ஒரு 200 கிலோமீட்டர். 180 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த கோட்டுல இந்த கோட்டு தூரம் எவ்வளவு? 180 கிலோமீட்டர். இந்த ஒரு கோட்டுல இருந்து இந்த ஒரு கோடு நம்ம போகணும்னா 4 நிமிஷம் ஆகும். ஒரு கோடு, ஒரு தீர்க்க கோடு நகர்றதுக்கு எத்தனை நிமிஷம்? இந்த பூமி இந்த தீர்க்கோடு படி நகர்றதுக்கு எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறது? சமை 4 நிமிஷம் எடுத்துக்கிட்டா இந்த ஒரு கோடு 180 கிலோமீட்டர் 4 நிமிஷத்துல கிடக்குதா குமாரு? ஆமா சார். 4 நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர் கிடக்குது? 180 கிலோமீட்டர் கிடக்கணும்னா இங்க இருந்து மெட்ராஸுக்கு போகணும்னா எத்தனை நிமிஷத்துல போயிடலாம்? 8 நிமிஷத்துல ஓடி போயிடலாமா? அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா போகுது பூமி, புரியுதா? சரி, இந்த 1 டிகிரி கடக்கிறதுக்கு எப்படின்னா இந்த 360 டிகிரி கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம்? யாராவது சொல்ல முடியுமா? பெருக்கி சொல்லுங்க. 1240. நல்லா பாருங்க, 360 4ஆல பெருக்குனா எத்தனை வருது? 1440. 1440 நிமிடம்னு சொல்லலாமா? அத இதை வைத்து 60ஆல வகுங்க. 1440 நிமிஷத்தை 60ஆல வகுங்க. 24 சார். 24 மணி வந்துருச்சா? ஆமா சார். அப்ப 24 மணி நேரம் கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஒரு நாள் இங்க இருந்து 24 மணி நேரம் தெரிஞ்சு வச்சா நமக்கு. அப்போ ஒரு பூமி இப்படி ஒரு சுத்தினா ஒரு நாள் 24 மணி நேரம் ஆயிருதா? சரி, இப்ப இது பகல்னு சொல்றோம், அங்கிட்டு இருக்கிறது இரவுன்னு சொல்றோம், அப்படித்தானே? அப்ப இது 12 மணி நேரம், அது 12 மணி நேரமா? அப்ப புரிஞ்சிருச்சு. அப்ப மணியை கண்டுபிடிச்சிட்டோம். மணி எங்க இருந்து கண்டுபிடிச்சோம்? பூமியில இருந்து மணியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த பூமியை பூரா மறந்துருங்க. அடுத்து ராசி கடத்துக்கு வாங்க. ராசி கடத்துல வந்தா
சூரியன் தானே நம்ம இப்ப நமக்கு மாசத்தை சொல்லுது. ஆமா சார். இப்ப மாசத்தை சொல்றது சூரியன் தானே. அப்ப இந்த ராசிக்குள்ள சூரியன் 1 டிகிரில நுழைஞ்சா அது சித்திரை 1ஆம் தேதி தானே. ஆமா சார். 2 டிகிரில நுழைஞ்சா ரெண்டாவது அப்படியே வருதா? ஆமா சார். அப்ப இந்த சூரியன் எந்த டிகிரியில் இருக்கோ அத சூரிய ஸ்புடம்னு சொல்லலாமா? சூரியன் ஸ்புடம். சூரியனுடைய ஸ்புடம். அது எப்ப சூரிய உதயம் ஆகும்போது அந்த ஸ்புட கணிதம் இருக்கும்னு அர்த்தம். இப்ப இன்னைக்கு சூரிய ஸ்புடம் என்ன? காலையில இன்னைக்கு சூரியன் தோராயமாக இந்தியாவுல 5:50 உதயம் ஆகுது. அருணாச்சல பிரதேசத்துல 5:30 அருணாச்சல பிரதேசத்துல உதயம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு உங்க ஊர் என்ன? உங்க ஊர் சொல்லுங்க. அது எப்படி சூரியன் இன்னைக்கு உதயம் எப்படி இருக்கும்? குளித்தலை சார். குளித்தலையில இப்ப சூரியன் வந்து உதயம் காலையில எத்தனை மணிக்கு இருக்கும்? சரி தோராம வச்சுக்கிருவோம். 6:15 வச்சுக்கிருவோமா? 6:20 கூட வச்சுக்கிருவோம். இந்த 6 மணிக்கு சூரியன் உதயமாகிற இடத்தை தான் ஸ்புடம்னு சொல்லணும். இப்ப சூரிய உதயம், இப்ப சூரியன் வாங்கும்போது தமிழ் தேதி எத்தனையோ அங்க இருக்குமா? இருக்குமா இருக்காதா? எப்ப இன்னைக்கு தமிழ் தேதி என்ன சொன்னோம்? அப்ப கார்த்திகை மாசம்னா இப்ப பாருங்க, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. இங்க எத்தனை டிகிரில சூரியன் இருக்காரு? 30 டிகிரியில் இருக்கிறார். எத்தனை மணிக்கு இருப்பாரு? இந்த 6 மணி வரைக்கும் சூரிய ஸ்புடத்துல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆரம்பிக்கிறது வரை இந்த சூரியனுடைய வேலை. இந்த சூரியன் ஆரம்பிச்சுட்டு என்ன செய்வார்னா, இந்த 24 மணி நேரத்தை நான் பார்க்க மாட்டேன், ஒருத்தரை நியமிக்கிறாரு. அவருக்கு பேரு லக்னம். இந்த 24 மணி நேரத்துக்கையும் நீ தான் போய் சுத்திட்டு வரணும்னு யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? லக்னத்துக்கிட்ட ஒப்படைக்கிறார். அவர்கிட்ட என்ன சொல்லி ஒப்படைக்கிறார்னா, நீ 1 டிகிரியை நகர்றதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்க. 24 மணி நேரத்துக்குள்ள இந்த லக்னத்தை சுத்தி வந்துரு அப்படின்னு யார்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க? லக்னத்துக்கிட்ட ஒப்படைறாரு. அப்ப இந்த லக்னத்தினுடைய வேகம் என்னது? 1 டிகிரி நகர்றதுக்கு எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறது? அப்ப எந்த இடத்துல சூரிய ஸ்புடம் இருக்கோ அங்கிருந்து சூரிய உதயத்திலிருந்து அவர் ஆரம்பிச்சிருவாரா? இப்ப இந்த சூரியன் லக்னம் வந்து இன்னைக்கு காலையில எந்த டிகிரியில இங்க இருப்பாரு? 30 டிகிரியில. அன்னைக்கு அந்த 30 டிகிரியில காலையில சூரிய உதயம் ஆகும்போது 30 டிகிரியில இருப்பாரா? அப்ப 30 டிகிரியில இருந்து 4 நிமிஷம் கழிச்சு எங்க போயிருவாரு அவரு? 31 இல்ல அடுத்த ராசி போய் 1 டிகிரிக்குள்ள நுழைஞ்சோன்னா 4 நிமிஷம் அங்க போயிடுறாரா? 6:21 எங்க போயிருவாரு? தனுசுக்குள்ள போயிடுறாரா? தனுசுக்குள்ள போய் எத்தனை டிகிரில? 1வது டிகிரியில இருக்கும்போது அவர் வந்து 6:21. சரி, இப்ப 8:15 காலையில சூரியன் எத்தனை டிகிரில தனுசுல இருப்பாரு? அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 8:15 சூரியனுடைய உதயம் எவ்வளவு? 6:20. இது 6:20 கழிச்சா எவ்வளவு வரும்? 5 1. அப்ப இது 60. இங்க இருந்து ஒரு 60 நிமிஷத்தை எடுத்துட்டோம். 60 நிமிஷத்துல இது 2 நிமிஷம் போக 4 5 வந்துருமா? இங்க ஏற்கனவே 1 எடுத்துட்டோம். அப்ப 7. 1 மணி நேரம் 55 நிமிஷமா? இந்த சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் 55 நிமிஷம் நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து பார்க்க வர்றாரா? அவர் பார்க்க வர்றது வந்து 1 மணி நேரம் 55 நிமிஷம்னா இதை பூரா நிமிஷமாக்குங்க பாருங்க. இந்த 55 இதே நிமிஷமாக்கணும்னா எவ்வளவு வருது? இது ஒரு 60. 60 ஒரு 55 115 நிமிஷம்னா 4ஆல வகுத்தோம்னா டிகிரி வந்துருமா? வகுத்து பாருங்க. 4ஆல வகுங்க. 23 அப்ப 23 டிகிரிக்கு மேல வந்து இப்ப லக்னம் இங்க வந்துருச்சா? எங்க
ஆமா சார். இங்க லக்னம் எத்தனை டிகிரில இருக்கு? 23 டிகிரில இருக்கா? இருக்கு சார். இப்ப லக்னம் எப்படி போறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிங்க சார். இப்ப இதுவரை புரிஞ்சுச்சா? இதுவரை ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. இது புரியுது. யாருக்காவது புரியலைன்னா மறுபடியும் சொல்லி தரேன். இப்ப யாராவது சொல்ல முடியுமா நம்ம என்னென்ன பார்த்தோம்னு? என்னென்ன பார்த்தோம்? யாராவது சொல்ல முடியுமா? முதல்ல பூமியை உருண்டையா பார்த்தோம் சார். பூமியை முத உருண்டையாங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு ரைட். அப்புறம் அது 2 ஆக்கணும். 180 180 ஆக்கணும். 360 டிகிரியை 180 டிகிரி ஆக்கணும். சரி. 180 டிகிரி ஆக்கினதுக்கு அப்புறம் அதை வந்து 4ஆ பிரிச்சோம். 4ஆ பிரிச்சிட்டோம். 90 ஆக்கணும். 90 ஆக்கிட்டோம். அந்த 90ல ஒவ்வொரு பகுதியும் 30 டிகிரி ஆக்கி 12 கட்டங்களா கொண்டு வந்தோம். 12 கட்டமா கொண்டு வந்தோம். அதுக்கப்புறமா இதை நேரமாக்குறது, இந்த நாளிகை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மறுபடியும் பூமியை போட்டு அட்சரேகை தீர்க்க ரேகையை கண்டுபிடிச்சோம். வெரி குட். அந்த அட்சரேகை இதை எவ்வளவு கடக்க எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். சரி. ஒரு கட்டத்தை கடக்க 4 நிமிஷம் ஆகுது. ஒரு டிகிரிய வந்து லக்னம் கிடக்கிறதுக்கு 4 நிமிஷம். 4 நிமிஷம் ஆகுது. சரி. இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சிருக்கு. இந்த கடைசியா அந்த 1 டிகிரி அந்த பக்கம் போதில்ல, 30 டிகிரில இருந்து 31வது டிகிரி போறது இல்லையா? 31வது டிகிரின்னு சொல்லக்கூடாது, 1வது டிகிரி. 1வது டிகிரி. ரைட். 1வது டிகிரி போகுது. அந்த இடம் தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ். இல்ல இப்ப எப்படின்னா 30 டிகிரியோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து 31 இல்ல. ஆமா. இப்ப 31 இல்லாதனால அது என்ன செய்யுதுன்னா அடுத்த ராசிக்கு போயிருது. அடுத்த ராசிக்குள்ள போயிருது. அங்க போய் 1 டிகிரி தானே இருக்கும். 1 டிகிரி தான் இருக்கும். அப்ப ஏற்கனவே இங்க 6 மணி 21 நிமிஷத்தோட இந்த ராசி முடிஞ்சிருச்சு. 6 மணி 21 நிமிஷத்தோட இந்த ராசி முடிஞ்சிருச்சு. 21 டிகிரி 21 டிகிரிங்கிறதுனால அந்த அந்த இது முடிஞ்சிருச்சு. எது 4 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஆமா. அப்ப 2 மணி 6 மணி 24 நிமிஷம் வரைக்கும் தானே இங்க இருக்கும். 24 நிமிஷம் வரைக்கும் தான் இங்க இருக்கும். அந்த 24 நிமிஷம் முடிஞ்சோன்னா அடுத்த டிகிரிக்கு போனோம்னா அங்க ஒரு 4 நிமிஷம் ஒரு டிகிரியில. ஓகே சார். ஓகே. அங்க அப்ப 28. அதுக்கு அடுத்து 2 டிகிரி போனா 28னா என்ன ஆயிரும்? 28. அது அந்த 28 நிமிஷம். அதுக்கு அடுத்து 28ஓட 4 நிமிஷத்தை கூட்டினா 32 நிமிஷம். இப்படியே போயிட்டே இருக்குமா லக்னம்? ஆமா சார். அப்ப லக்னம் நகருகிறது என்பதை முதல்ல பாரம்பரியத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே சார். ஓகே சார். அப்ப லக்னம் நகர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு பாரம்பரியத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறாருன்னா கிருஷ்ணமூர்த்தி ராசா, நகர லக்னம்லாம் நகருது. ஒரு ராசி அந்த லக்னம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோங்க நகர்றதுக்கு? 30 டிகிரியை நகர்றதுக்கு எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறோம்? 30 × 4 எவ்வளவு? 2 மணி நேரம் சார். 120 நிமிடம். 120 நிமிஷம் எடுத்துருக்குது. இந்த 120 நிமிஷத்துக்குள்ள பிறக்கிற குழந்தையெல்லாம் ஒரே லக்னம் தானே? இந்த ஒரே லக்னத்தை வச்சு பலன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார், மாறும். அப்ப பலன் வந்து துல்லிதமா வருமா? வராது. அந்த காலத்துல வந்து அமெரிக்காவில் ஒரு பிள்ளை வளர்ந்தேன், ஆஸ்திரேலியாவில் ஒரு பிள்ளை வளர்ந்துருப்பேன், இந்தியாவில் ஒரு பிள்ளை, பாகிஸ்தானில் ஒரு ஊர் 10-20 ஊருக்கு ஒன்று தான் குழந்தை பிறந்திருக்கும். மக்கள் தொகை கம்மியா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு பேர் இருக்காங்க? நிறைய இருக்காங்க. அப்ப குழந்தைகள் பிறக்கும்போது இந்த லக்னம் நகருது இல்லையா? ஒரு லக்னத்தை ஒரு லக்னம் 4 நிமிஷம் ஒரு டிகிரியா நகருது இல்லையா? நகருதா இல்லையா? நகருது. இந்த லக்னம் நகரும் போது இப்ப மேசராசியில் ஒரு நட்சத்திரம் இருக்கு, இன்னொரு நட்சத்திரம் இருக்கு. மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்கு மேசத்துல? 3 நட்சத்திரம். இந்த லக்னம் வந்து எது மேல போகுதுன்னா ராசி மேலையும் நட்சத்திரத்தின் மேலேதான் போகுது,
டிகிரி மேலதான் போகுது. எதாவது மேல போகுது? ராசி லக்னம் எதாவது மேல பயணிக்குது? நட்சத்திரத்து மேல டிகிரி. ராசிங்கிற கட்டத்து மேலையும் நட்சத்திரம் என்ற மேலையும் டிகிரி அப்படிங்கிற மேலையும் இது என்ன பண்ணுது? லக்னம் போகுதா? ஆமா சார். ஆமா. இப்ப நம்ம வந்துருவோம். இப்ப இங்க வந்து சூரியன் இருக்காரு, லக்னம் இருக்காரு. இப்ப லக்னம் வந்து ஒரு டிகிரியில லக்னம் இருந்தாருன்னா மேசராசியில் ஒரு டிகிரியில என்ன இருக்கும்? எந்த நட்சத்திரம் இருக்கும்? அஸ்வினி முதல் பாதம். அஸ்வினி. சரி, இதே மேச ராசியில ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை டிகிரின்னு நமக்கு தெரியணும். ராசிக்கு 30 டிகிரி, நட்சத்திரத்துக்கு எத்தனை டிகிரி? 13 டிகிரி 20 கிலோ. இந்த 13 டிகிரி 20 கலைய நகர்ற வரைக்கும் இந்த 13 டிகிரி நகரும் போது ஒரு நட்சத்திரம் இல்லையா? ஆமாங்க. ஆமா. அப்ப இந்த 13 டிகிரி ஒரு நட்சத்திரத்தை லக்னம் கடக்கணும்னா ஒரு டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷம். இந்த 13.20 டிகிரி நகர்றதுக்கு லக்னம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம்னா 53 நிமிஷமும் 20 செகண்ட் எடுத்துக்கிறோம். தோராயமா 53 வச்சுக்காங்க. 53 நிமிஷம் ஒரு நட்சத்திரத்தை கடக்க லக்னம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறது? 53 நிமிஷம். 53 நிமிஷம் எடுத்துக்கிறது. அப்போ 1 மணி நேரத்துல பறக்கிறவங்களுக்கெல்லாம் கேது தானே நட்சத்திரம்? லக்ன புள்ளி நட்சத்திரம் எது? கேது தானே? கேது. அப்ப அந்த 1 மணி நேரம் குழந்தை பிறக்கிறதெல்லாம் கேதுவின் நட்சத்திரத்திலேயே பிறக்குது. சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா இதை நாளா பிரிக்கிறாங்க. ஒரு நட்சத்திரத்தை நாளா வைத்தா ஒரு பாதம் ஆயிருதா? ஆமா. பாதம் ஆகுதா? ஆமாங்க. இது பாதம் அப்படின்னு சொல்றோம். ஒரு பாதம்ங்கிறது எவ்வளவு? 3 டிகிரி 20 கலை. சரி, இந்த லக்னம் இந்த 3 டிகிரி 20க்குள்ள கடக்கும் போது அது காமன் நேரம் எடுத்துக்கிறது, 15 நிமிஷம் எடுத்துக்கிறது. இப்ப ஏன்னா 1 மணி நேரத்தை தோராயமா 14 நிமிஷம், 1 மணி நேரத்தை தோராயமா பிரிச்சோம்னா 14 நிமிஷம் தானே, ஒரு 4 பங்கா பிரிச்சா. ஆமாங்க. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது 1 மணி நேரத்துக்குள்ள, பாதத்தை வச்சு பார்க்கும்போது காமன் நேரத்துக்குள்ள, இந்த காமணி நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனையுமே ஒரே லக்னம் தான், ஒரே பாதம் தான். இதுவும் சரி வருமா? அப்ப ஒரு ரெட்டை குழந்தைக்கு வச்சு பலன் சொன்னோம்னா இது அங்க தூக்கி போடு, இது இங்க தூக்கி போடு, இது 3ஆவதுல போடு, இது 4ஆவதுல போடுதுன்னு சொல்லலாம். ஒரே நேரத்தில் பிறந்த ஒரு குழந்தை ஒரு ஆஸ்பத்திரியில் பிறந்தவனுக்கு எப்படி போடுவ? காமன் நேரத்தில் இருக்கிறவங்க ஒரே ஒரே நட்சத்திரம் தான். டக்கு போப்பா, 53 நிமிஷம் ஒரே நட்சத்திரம். அதை பிரிச்சோம்னா ஒரு பாதத்துக்கு 14 நிமிஷம், அதே தான் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு பேர் தான் என்னன்னா பாரம்பரியம். இதுக்கு பேர் என்ன பேரு? பாரம்பரியம் அல்லது வேத ஜோதிடம். வேத ஜோதிடம் அல்லது மரபு வழி ஜோதிடம். மரபு வழி ஜோதிடம், ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி. நம்ம படிச்சது பூரா எது வரை படிச்சிருக்கோம்? இந்த ட்ரெடிஷனல் தான் படிச்சிருக்கோம். ரெட்டை குழந்தைச்சி ஜாதகம் படிக்கிறது படிக்கல. ஒரே ஊர்ல ஒரே குடும்பத்துல மச்சனனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நான் ஸ்கூல்ல இருக்கும்போது மச்சனனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, அக்காவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. அதாவது அவங்க குடும்பத்துக்குள்ள 2 குழந்தை பிறந்திருக்கு. ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு காமன் நேரம் வித்தியாசம். 2 பேரும் ஒரே லக்னம் ஒரே ராசி தானே? ஆமா சார். அப்ப இது பெருசா அப்படின்னா இது தோராயமாக சொல்றதுக்கு ஒத்து வரும். சரியானது எக்ஸாக்டா சொல்லணும்னா அடுத்து என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணமூர்த்தி, இதெல்லாம் விட்டு இந்த நட்சத்திரத்தை, எந்த நட்சத்திரத்தை? ஒரு நட்சத்திரத்தை, இந்த நட்சத்திரத்தை 9ஆ பிரி. கேதுவ அஸ்வினிய எப்படி பிரிக்கலாம்? கேதுவில் கேது,
கேதுவில சுக்கிரன், கேதுவில் சூரியன், கேதுவில் சந்திரன், கேதுவில் செவ்வாய், கேதுவில் ராகு, கேதுவில் குரு, கேதுவில் சனி, கேதுவில் புதன். 9 வந்திருக்கான்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 வந்துருச்சா? அப்ப இது நட்சத்திரமா? ஆமா சார். இது உப நட்சத்திரமா? நட்சத்திரத்தை தசைன்னு சொல்லலாமா? இது புத்தின்னு சொல்லலாமா? அது என்ன நட்சத்திரத்தை என்ன சொல்றது சார்? நட்சத்திரத்தை தசா, நட்சத்திரம் தசா. உப நட்சத்திரத்தை புத்தி. ஒரு நட்சத்திரத்துக்குள் 9 புத்தி இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். ஒரு நட்சத்திரத்துக்குள்ள 9 புத்தி இருக்கா? அப்ப இந்த 9 புத்தி இருக்கு. இப்ப நீங்க போட்டுக்கிறதுல அப்படிதான் இருக்கு. இதுதான் வந்து இந்த சப்ளாடுங்கிறது என்னன்னா புத்தி. இப்ப புரியுதா? எப்படின்னு புரியுதுங்கய்யா. இப்ப பாரம்பரியத்துல வந்து வருஷ கணக்குல வர்றத நீங்க வந்து நிமிஷத்துக்குள்ள சுருக்கிட்டீங்க. இப்ப என்ன சொல்றோம்னா, ஒரு அந்த 53 நிமிஷத்துக்குள்ள 9 பேருக்கு பொறுப்பு இருக்கு. அப்படி வச்சுக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. 9 பேருக்கு அதுக்குள்ள பொறுப்பு இருக்கு. அதுக்குள்ள அவங்களுக்கு உண்டு. அப்ப இத கேதுவை 9ஆ பிரிச்சாச்சு. அதே மாதிரி சுக்கிரனை 9ஆ பிரிச்சிடலாமா? சரிங்க. பிரிக்கலாமா பிரிக்க கூடாதா? பிரிப்போம். சுக்கிரன் அப்படிதான். சுக்கிரன் அப்படியே வரிசையா சொல்லுங்க பாப்பா. சுக்கிரன் சூரியன், சுக்கிரன் சந்திரன், சுக்கிரன் செவ்வாய், சுக்கிரன் ராகு, சுக்கிரன் குரு, சுக்கிரன் சனி, சுக்கிரன் புதன், சுக்கிரன் கேது. இப்ப நம்ம மனசுக்குள்ள என்ன வரும்னா, எந்த நம்ம பிரிக்கிறோமோ, இந்த எந்த பிரிக்கிறோம், கேதுவை பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கேதுவை பிடிச்சா கடைசியில் என்ன முடியும்? புதன் முடியுதா? ஆமாங்கய்யா. கேதுவுல பிரிச்சா என்ன முடியுது? புதன் முடியும். இதுக்கு முன்னாடி புதன் தானே இருப்பாரு, கேதுக்கு முன்னாடி ரேவதி. கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா. அப்ப இது வந்து யாரோட முன்னாடி இருக்கிறவரோட முடியுதா? ஆமா, இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறதோட இப்ப முடியுது. அடுத்து ஆரம்பிக்கிறது இவங்களுக்கு அடுத்த ஆள் ஆரம்பிப்பாளா? ஆமா. இப்ப மனசுல வச்சு பாருங்க, இவங்க முடிச்சுக்கிறது இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, இவங்க அடுத்து ஆரம்பிக்கிற ஆள் யாரு? இவங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்க. இத மனசுல வச்சுக்கோங்க பாப்பா. இப்ப உங்களை கேக்குறேன், இப்ப ராகு திசை ஆரம்பிக்குது. ராகு எதுல முடியும்? இப்ப ராகு திசை ஆரம்பிக்குது, ராகு நட்சத்திரம் ஆரம்பிக்குது, எதுல முடியும்? ராகு ஆரம்பிக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன திசை வரும்? அப்ப செவ்வாயோட முடிஞ்சிருமா? ஆமா. இங்க ராகுக்கு அடுத்து யாரு வருவா? குரு. அப்ப இங்க குரு ஆரம்பிப்பாரா? ஆமா. இப்ப இது புரியுதான்னு பாருங்க. ராகு ஆரம்பிக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி செவ்வாய் முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் குரு ஆரம்பிக்கிறாரு. எந்த புத்தி இருக்கோ அந்த புத்தி எதோட முடியும்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற தசா இருக்கும் இல்லையா, அதோட புத்தியில முடியும். அதோட முடிஞ்சிருது. ஆரம்பிக்கிறது அடுத்த புத்தியில ஆரம்பிக்குது. அப்ப நம்ம எதை மனப்பாடம் பண்ணணும்னா, கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன்ங்கிறத மட்டும் மனப்பாடம் பண்ணணும். இப்ப புரியுதா பாருங்க. முதல் திசை எது? தசான்னு தான் சொல்லணும், திசைன்னு சொல்லக்கூடாது. தசா முதல் தசா, ஃபர்ஸ்ட் தசா கேது தசா. அப்ப இந்த ராசி மண்டலத்துல முதல் தசா எது? கேது தசா. இரண்டாவது தசா எது? சுக்கிர தசா. இந்த சுக்கிரனை நடத்துறது யாரு? இந்த கேதுவை நடத்துறது யாரு? அஸ்வினி. சுக்கிரனை நடத்துறது யாரு? பரணி. இந்த சூரியனுங்கிறது நடத்துறது யாரு? கிருத்திகை. ராகுவை நடத்துறது யாரு?
திருவாதிரை. திருவாதிரை. அப்ப இந்த செவ்வாயை நடத்துறது யாரு? மிருகசீரிஷம். குரு நடத்துற குரு தசையை நடத்துறது யாரு? புனர்பூசம். சரி. புதன் தசையை நடத்துறது யாரு? ஆயில். இது புரிஞ்சான்னு பாருங்க, இது நல்லா புரிஞ்சான்னு பாருங்க. ஓகே சார். இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹலோ, வணக்கம். நான் இந்த கிளாஸ்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். சரி, இது வரைக்கும் எப்படி தசையை பிரிச்சிருக்காங்கன்னு ஒரு தசையை 9 புத்தியாக பிரித்திருக்கிறார்கள். 9 புத்தியா பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு தசையை 9 புத்தியா பிரிச்சா ஒரு புத்தியா 9ஆ பிரிக்கலாம் இல்லையா? அது அந்தரம் சொல்லலாமா? தசையை 9ஆ பிரிச்சா புத்தி, புத்தி 9ஆ பிரிச்சா அந்தரம். அந்தரத்தை 9ஆ பிரிச்சா சூட்சமம். சரி, இப்ப நமக்கு தேவை என்னன்னா புத்தி தான் முக்கியம். எது முக்கியம்? புத்தி தான் முக்கியம். புத்திங்கிறது யாருன்னா சப்லார்ட். அதுக்கு பேர் சப்லார்டுன்னு சொல்லலாமா? சப்புன்னு என்ன அர்த்தம்னா சார்ந்து இருத்தல். சப் இன்ஸ்பெக்டர்னு பார்த்திருக்கீங்களா? அவருக்கு தமிழ்ல என்ன போட்டிருப்பாங்க? சார்பு ஆய்வாளர். வெரி குட். அப்ப சப்னா இது வரைக்கும் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்க தெரியாம இருந்தது. இனிமேல் என்ன சொல்லணும்? சப்லார்டுனா, லார்டுனா அதிபதினு அர்த்தம். லார்டுனா கிராமத்தில் சொல்லுப்பாங்க, நீ லார்டு லமக்கு தாசோ அப்படின்னு சொல்றாங்க நடிகர். அப்ப லார்டுனா என்ன அர்த்தம்? அதிபதி. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மேசராசியினுடைய லார்டு யாரு? செவ்வாய். அஸ்வதியினுடைய லார்டு யாரு? பரணியினுடைய லார்டு யாரு? கிருத்திகையினுடைய லார்டு யாரு? புரிஞ்சு வச்சாப்ப? இந்த மாதிரி படிச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல சார். இல்ல இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்களா? சொல்லி கொடுக்க ஆள்ல இது தெரியும். இது மாதிரி தெரியும் இல்ல. அதாவது பாரம்பரிய முறையில் சொல்லிட்டே போனாங்க ஒழிய அதுல டீட்டெயில்டா போகவே இல்லை. அதான் உண்மை. சூரியனோட என்ன அப்படிங்கறத படிச்சிருக்கோம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். ஆனா இப்ப நம்ம நட்சத்திரம் அப்படிங்கறத வந்துட்டோம். இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா மேசத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த முதல் நட்சத்திரம் வந்து அஸ்வினி. அப்ப இத 3 பிரிக்கிறாங்க. பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுல இருந்து ஒரு ராசி, இது 2 ராசி, இது 3 ராசி, இது 4 ராசி, இது 1 ராசி, இது 2 ராசி, இது 3 ராசி, இது 4 ராசி, இது 1 ராசி, இது 2 ராசி, இது 3 ராசி, 4 ராசி, இது 4, இது 4. இதுக்கு வந்து முதல் பாரியாயம், இரண்டாவது பாரியாயம், மூன்றாவது பாரியாயம் சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அது மேச மண்டலம், இது சிம்ம மண்டலம், அது ரிஷப மண்டலம், அது தனுர் மண்டலம். அது மேஷம், இது சிம்மம், இது தனுர். இப்ப புரியுதா? புரியுது. இப்ப மேசத்தில் முதல் நட்சத்திரம் யாரு? அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா லக்னமா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், வச்சுக்கலாம். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தின் 1வது பாதம் அங்கேயே விழுகும், 2வது பாதம் ரிஷபத்தில் விழுகுது, 3வது பாதம் மிதுனத்தில் விழுகுது, 4வது பாதம் கடகத்தில் விழுகுது. இதுக்கு பேரு அம்சம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்த நட்சத்திரம் யாரு? 4 வரை முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்த நட்சத்திரம் யாரு? சுக்கிரனுடைய 1வது பாதம் இங்க, 2வது பாதம் இங்க, 3வது பாதம் இங்க, 4வது பாதம் அங்க. அதுக்கடுத்த நட்சத்திரம் யாரு? கிருத்திகை. இந்த கிருத்திகைக்கு 4 பாதம் இருக்கா?
அப்ப இது 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். கிருத்திகை முடிஞ்சோடனே அடுத்து என்ன நட்சத்திரம் வரும்? ரோகிணி. அப்ப வந்து கேதுவோட நட்சத்திரத்தை போட்டோம், இங்க சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை போட்டுட்டோம், இங்க சூரியனுடைய நட்சத்திரத்தை போட்டோம், இங்க சந்திரனுடைய நட்சத்திரத்தை போடுறோம். 1 2 3 4. சந்திரனுக்கு அடுத்து யார் இருப்பா? செவ்வாய். செவ்வாய் நட்சத்திரத்தை போட்டுட்டோம். செவ்வாய்க்கு அடுத்து யார் இருப்பா? ராகு. 1 2 3 போட்டுட்டோம். அடுத்து குரு. குரு 1 2 3 4 போட்டுட்டோம். குருவுக்கு அடுத்து யார் இருப்பா? சனி இருப்பாங்க. சனி 1 2 3 4 போட்டுட்டோம். சனிக்கு அடுத்து யார் இருப்பா? புதன். அது 1 2 3 4 போட்டுட்டோம். இப்ப அம்சத்தை கண்டுபிடிச்சிட்டோமா? முடிஞ்சு வச்சா? இந்த அடிப்படை நமக்கு தெரியணும். அம்சம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல இருந்தா அம்சத்துல எங்க இருக்கும்? சிம்மத்துல சார். அப்ப சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரமோ, சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணியோ, பூரமோ, பூராடத்திலேயோ 3ஆம் பாதத்துல இருந்தா எங்க இருக்கும்? துலாத்துல. இப்ப புரியுதா? புரியுதுங்க. அப்ப இது வரைக்கும் தான் நம்ம பாரம்பரியம். இது வரைக்கும் தான் நம்ம பாரம்பரியம். இப்ப இதுக்கடுத்து என்ன பண்ணிட்டோம்னா, இது எங்க இருந்து தொடங்கி இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது கேது. அந்த மண்டலத்துல கேது நட்சத்திரம் இருக்கா இல்லையா? அப்ப அங்க கேது நட்சத்திரம் இருக்கு. கேதுக்கு அடுத்து யார் இருப்பா? சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுக்கு அடுத்து யார் இருப்பா? சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுக்கு அடுத்து யார் இருப்பா? சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனோட யார் இருப்பா? செவ்வாய். இங்க இந்த மண்டலத்துக்கு 9 நட்சத்திரமும் இந்த மண்டலத்துக்கு 9 நட்சத்திரமா பிரிச்சிருக்காங்க. இங்க ஒரு கேது, இங்க ஒரு கேது, இங்க ஒரு கேது. இந்த கேதுக்கு பேர் என்னது? அஸ்வினி. இந்த கேதுக்கு பேர் என்னது? மகம். இந்த கேதுவுக்கு பேர் என்னது? மூலம். இப்ப புரியுதா? புரியுது. இப்ப உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது உங்க சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தார்? யாராவது சொல்லுங்க. புராணம் 3ஆம் பாதம். இங்க பாருங்க, பூராடம் 3ஆம் பாதத்துல பிறந்திருக்காருன்னா, இந்த பூராடம் 3ஆம் பாதம்னா இவர் என்ன திசை ஆரம்பிச்சிருக்கோம்? சுக்கிர திசை ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இவருக்கு திசை எந்த நட்சத்திரத்துல இருந்து திசை நடத்திருக்காரு? எந்த பாரியாயத்துல எந்த இருந்து நடத்திருக்காரு? 3வது பாரியாயத்துல. பூராட நட்சத்திரம் எங்க இருக்கு? 3வது பாரியாயத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஆரம்பிச்சிச்சு. இந்த சுக்கிரனுடைய திசைக்கு அடுத்து சுக்கிர திசை இருக்கு இல்லையா? சுக்கிர திசைக்கு அடுத்து அடுத்த திசை என்ன திசை? சூரிய திசைன்னா அவர் எந்த நட்சத்திரத்துக்கு போயிருவாரு? உத்திராடம். உத்திராடத்துக்கு அடுத்து என்ன திசைக்கு போவாரு? சந்திர திசை. திருவோண நட்சத்திர திசைன்னு சொல்லுங்க. திருவோணம். சந்திர திசை திருவோண நட்சத்திர திசை. திருவோண திசை என்ன திசைக்கு போயிருவாரு? அவிட்டம் என்ற செவ்வாய் திசை நட போயிருவாரு. அதுக்கடுத்து எதுக்கு போவாரு? சதயம் என்ற ராகு திசைக்கு போவாரா? சரி. நீங்க பிறந்த போது இருக்கக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பூராடம்னா இப்ப என்ன ஓடிட்டு இருக்கு? எந்த இடத்துல இருந்து திசை நடத்துறாரு சந்திரன்? எந்த இடத்துல இருந்து நடத்துறாரு? இப்ப என்ன திசை ஓடுது? இப்ப வந்து குரு தசை போயிட்டு இருக்கீங்க. அப்ப குரு தசைனா அங்க குருவோட நட்சத்திரம் எங்க என்ன இருக்கு? பூரட்டாதியா? பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து தானே உங்களுக்கு திசை நடத்துவாரு. சரி. அடுத்து என்ன திசை வரப்போகுது பூரட்டாதிக்கு அடுத்து? உத்திரட்டாதி வருது. அதுக்கு அடுத்து என்ன திசை வரும்? ரேவதி திசை வரும். இப்ப புரியுதா? புரியுதுங்க. அப்ப சந்திரன் வந்து நகர்ந்து கொண்டே இருப்பதை சந்திரன் காட்டுது. அதே மாதிரி இந்த 12 பாவங்கள்ல எந்த
நட்சத்திரத்துல எந்த உப நட்சத்திரம் இதே மாதிரி இந்த பூராடம் இருக்கு இல்லையா, ஆமாங்க. என்ன தசை என்ன புத்தியில பிறந்தீங்க? சுக்கிர தசா சார். சுக்கிர தசை கொஞ்சம் யாரும் சுக்கிர தசா குரு புத்தி. குரு புத்தி. இப்ப இந்த குரு சுக்கிரன் இங்க பூராடத்துல இருக்காருன்னா இந்த பூராடம் வந்து சுக்கிரன்ல சுக்கிரன், பூராடத்துல பூராடத்துல உத்திராடம், பூராடத்துல திருவோணம், பூராடத்துல அவிட்டம், பூராடத்துல சதயம், பூராடத்துல பூரட்டாதி. அப்ப பூரட்டாதி தானே புத்தியா நடத்துறாரு. புரியுதா இல்லையா? அப்ப இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து தசை நடத்துறார். இது புரியுதா? புத்தி நடத்துறார். எப்ப பிறக்கும் போது புத்தி நடத்திருக்காரு. இது அப்படியே வச்சுக்கோங்க, இது மனசுல வச்சுக்கோங்க. இது கடைசியில் படிக்க போறோம். இப்ப நம்ம படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நட்சத்திரத்தை 9 புத்தியாக பிரிப்பதற்கு பேர் சப்ளாடு. இது புரியுதான்னு பாருங்க. அப்ப எந்த சப்ளாட்ல லக்னம் விழுந்திருக்குன்னு பாக்குறதுக்கு தான். அப்ப இந்த மேசத்துல எத்தனை சப்ளாட் இருக்கு அப்படின்னா 22 சப்ளாட் இருக்கு. இதுல 21, இதுல வந்து 19 சப்ளாட் இருக்கு. இதுல 21 சப்ளாட் இருக்கு. இதுல 21 சப்ளாட். கூட்டுங்க அதெல்லாம். முதல் பாயாயத்துக்கு எத்தனை வருதுன்னு பாருங்க. 83. சரி, அதே தானே இதுல இருக்கும். அடுத்த பாயாயத்துக்கு 83. அடுத்து பாயாயத்துக்கு 83 கூட்டினா 166. 166. இந்த 121 83 கூட்டினா 249. அப்ப மொத்தம் எத்தனை சப்ளாட் இருக்கு? 249. 249. இருநூத்தி 249 சப்ளாடு பெருசா, இந்த 12 ராசியின் அதிபதி பெருசா, அல்லது 27 நட்சத்திரங்கள் பெருசா, அல்லது 108 பாதங்கள் பெருசா? முத பாருங்க, 12 ராசி, 27 நட்சத்திரம், 108 பாதம், இது பெருசா இது பெருசான்னா 249 பெருசான்னா ஒரு கடப்பாறை எடுத்து குத்த முடியுமா ஒருத்தனை ஈஸியா? ஒரு ஊசியை வச்சு குத்துனா நல்லா போகுமா? ஊசி தான் உள்ள இறங்குங்க. அப்ப ஊசி பெருசா கடப்பாறை பெருசா? கடப்பாறை பெருசா, ஊசி தான் பவர். அப்ப ஊசி தான் பவர். அப்ப இந்த ராசி என்பது செவ்வாய். ராசி என்பது செவ்வாய். நட்சத்திரம் என்பது கேது அல்லது சுக்கிரன் அல்லது சூரியன். உபநட்சத்திரம் என்பது 22 பேரு. இப்ப இது வந்து தாத்தா, இது அப்பா, இது நானு. நான் பெருசா, எங்க அப்பா பெருசா, எங்க தாத்தா பெருசா? நான் தான் பெருசா. ஏன்னா பட்டா எங்க தாத்தா பேர்ல இருக்கு. எங்க அப்பா 3 பேர் அனுபவிச்சாங்க. ஆனா எங்க 3 பேருடைய பிள்ளை, எங்க அப்பாவுடைய 3 பேர் பிள்ளை நாங்க தான்டா பெருசுன்னு சொல்றேன் ஒருத்தன். அப்ப தாத்தாவுடைய சொத்து யாருக்கு பெருசு? அப்ப யாரு பவர்ஃபுல்லு? ராசியாதிபதியா, நட்சத்திராதிபதியா, உபநட்சத்திராதிபதியா? உபநட்சத்திராதிபதி. ஐயா, அது வரைக்கும் புரிஞ்சா? புரியுது சார். யாருக்காவது புரியலைன்னா மறுபடியும் சொல்லித்தரேன் நான். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் வந்து புரியலைன்னா கேட்டு கேட்டு சொல்லுவான். நானும் துர்ராஜ் ஐயா மட்டும்தான். வேற யாராவது சொல்லுவாங்களா அப்படி? வேற யாராவது இப்படி புரிஞ்சுக்க சொல்லுவாங்களா? சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சப்ளாடுங்கிறது அந்த உபநட்சத்திரத்தை பிரிக்கிறதா சார்? சப்ளாடுனாலே தமிழுக்கு சப்ளாடுங்கிறது தமிழ் பேரு உபநட்சத்திரம். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பேரு ராணி.
ஒரு ஆம்பளை பேர் ராஜா. அப்ப சப்ளாடுன்னா அதுக்கு தமிழ் என்னது? உபநட்சத்திரம். பாருங்க, சப்ளாடுனா அதுக்கு தமிழ் பேரு உபநட்சத்திரம். அல்லது புத்திநாதன் இல்லது புத்திநாதன். அப்ப நம்ம இந்த புத்திநாதன் சொன்னாலும் ஒண்ணுதான், உபநட்சத்திரம் சொன்னாலும் சரிதான், சப்ளாடுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மேசராசியில் எத்தனை புத்திநாதர்கள் இருக்கிறார்கள்? 22. கடகராசியில் எத்தனை புத்திநாதர் இருக்காங்க? 19 சார். நல்லா பாருங்க, கடகராசியில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. எப்படி சார் வருது அது? 22, 19, 22. அதை படிக்கத்தானே போறோம். எப்படி வந்துச்சுன்னு படிக்கத்தானே போறோம். சரிங்க, சரி. இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம்னா, சோறுலாம் போட்டாச்சு, சோறு பந்தியெல்லாம் போட்டாச்சு. நானே சமையல்காரன். சாப்பிட்டு வந்து என்ன சொல்றீங்க சார், இது எப்படி சார் சமைச்சிய, எப்படி சமைச்சிய அப்படின்னு கேட்டா நான் சொல்லணுமா இல்லையா? இப்ப நீங்க மனசுக்குள்ள என்ன இருக்கணும்? மேசத்தினுடைய புத்திநாதனோ, மேசத்தினுடைய சப்ளாடோ, மேசத்தினுடைய உபநட்சத்திரம் எத்தனைன்னு தெரியணும், மனப்பாடம் பண்ணணும். இப்ப மனப்பாடம் பண்ணுங்க பாப்பா, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள மனப்பாடம் பண்ணுங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மனசுக்குள்ள வச்சுக்கணும், கேட்டோன்னா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். கடகராசிக்கு எத்தனை சப்ளாடு வருது? எத்தனை உபநட்சத்திரம் வருது? 21 வருது. சரி, மகர ராசிக்கு எத்தனை சப்ளாடு வருது? 19. மீன ராசிக்கு எத்தனை சப்ளாடு வருது? 21. இப்ப துலா ராசிக்கு எத்தனை உபநட்சத்திரம் இருக்கு? 21. கன்னி ராசிக்கு எத்தனை 19. புத்திநாதர் இருக்காங்க? 19. அப்ப புத்திநாதன் கேட்டாலும் கேள்வி கேட்டாலும் ஒண்ணுதான், சப்ளாடுன்னு கேள்வி கேட்டாலும் ஒண்ணுதான், உபநட்சத்திரம்னு கேள்வி கேட்டாலும் ஒண்ணுதானே? இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுதா? புரியுதுங்க. இது வரைக்கும் நடத்துனது தெளிவா தெரியுதுங்க. அப்ப இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் உங்களை வந்து வார்ம் அப் பண்றதுக்கு தான் சொன்னேன். நமக்கு இப்ப தேவை என்னது? மொத்தம் எத்தனை உபநட்சத்திரம் இருக்கு? 249. 249 உபநட்சத்திரங்கள் உண்டு. இப்ப புரியுதா இது வரைக்கும்? புரியுதுங்க ஐயா. அடுத்து இப்ப இந்த உபநட்சத்திரங்களை ஒரு நட்சத்திரத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க? ஒரு நட்சத்திரத்தை எத்தனை பிரிவா பிரிச்சிருக்காங்க? அப்ப 9 இன்ட்டு 27 எவ்வளவு வரும்? 243 சார். அப்ப 249 போட்டிருக்கீங்க, நீங்க கேட்கணும்ல? இல்ல சார், உனக்கு 2 ராசிகள் வருது இல்ல சார், அதுக்கு 3 அத 2 ஒரு 3 பிரிவு வருதுல சேர்த்துக்கோங்க. இப்ப அவங்களுக்கு நீங்க சொல்றது புரியுதா? அந்த யாராவது ஒரு ஐயா சொல்றது புரியுதா? புரியல சார், எனக்கு புரியலங்க ஐயா, புரியல, எனக்கு புரியலங்க. இப்ப பாருங்க, நான் சொல்றது மட்டும் நல்லா கேளுங்க. மொத்தம் பெருக்கும் போது 243 வருது. அதாவது 27 இன்ட்டு 9 பிரிச்சுனா 243 தானே வருது. அந்த 6 எப்படி வந்துச்சுன்னு கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, இந்த 6 எப்படி வந்தது அப்படின்னா, இந்த ராசியில் வெட்டுப்பட்ட நட்சத்திரம் இருக்கு இல்லையா, உடைப்பட்ட நட்சத்திரங்கள், உடைப்பட்ட நட்சத்திரம், வெட்டுப்பட்ட அல்லது பின்ன இதெல்லாம் ஒரே மீனிங் தானே? பின்ன பாதம், வெட்டுப்பட்ட நட்சத்திரம், உடைப்பட்ட நட்சத்திரம்னாலும் ஒண்ணு தானே? 3 ஒண்ணு. அப்ப இது 3 பாருங்க. பின்னபாதா, இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? பின்னபாதா. வெட்டுப்பட்ட நட்சத்திரம், உடைப்பட்ட நட்சத்திரம். இந்த உடைப்பட்ட நட்சத்திரம்ல எதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எந்தெந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம்னு யாராவது சொல்ல முடியுமா?
இப்ப பாருங்க, உடைபடுறது எங்கெங்க உடைபடுதுன்னு சொல்ல முடியுமா? மேசத்துல உடைபடுது. மேசம் ஒண்ணு உடைபட்டுருது. சரி, இந்த இடத்துல உடைபட்டுருச்சு. அடுத்து ரிஷபத்துல மிருகசீரிஷம். இந்த இடத்துலயும் உடைபட்டுருச்சு. அடுத்து இங்கேயும் உடைபட்டுருச்சு. அடுத்து எங்க உடைபடுது? இங்க உடைபடுது. இந்த பாரியாயத்துல 3 இடத்துல உடைபடுதா? இந்த பாரியாயத்துல 3 இடத்துல உடைபடுதா? சரி, இங்க உடைபட்டுருச்சு. இங்க உடைபட்டுருச்சு. இந்த பாரியாயத்திலேயே உடைபட்டுறது இதே மாதிரி வந்துருச்சா? இந்த பாரியாயத்துக்கு வாங்க. அதே இந்த இடத்துல உடைபட்டுருச்சா? இதே இடத்துல உடைபட்டுருச்சா? உடைபட்டுருக்கா இல்லையா? இப்ப உடைபட்ட நட்சத்திரம் வந்து என்னென்ன நட்சத்திரம் சொல்ல முடியுமா? சூரியனோட வந்து சூரியன் வந்து வெட்டுப்படுறாரு. சூரியன் வெட்டுப்படுறாரு. அதுக்கடுத்து செவ்வாய் வெட்டுப்படுறாரு. அதுக்கடுத்து குரு வெட்டுப்படுறாரு. இந்த 3 பேர் வெட்டுப்படுறாங்க. இந்த 3 பேரும் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி? எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி? காலபுருஷனுக்கு 1, 5 குடையவரா? 1, 5, 9 குடையவர் வெட்டு பெறாங்களா? அப்ப இந்த வெட்டுப்பட்ட நட்சத்திரங்கள் ஒரு ராசியையும் இன்னொரு ராசியையும் இணைக்குதா? அப்ப இந்த வெட்டுப்பட்ட நட்சத்திரம்ங்கிறத விட இணைக்கும் நட்சத்திரம்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். அப்ப இணைக்கும் நட்சத்திரங்கள் வந்து சூரியனுடைய நட்சத்திரமும் செவ்வாயுடைய நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரமும் சொல்லலாமா? அப்ப இத வெட்டுப்பட்ட நட்சத்திரம் சொல்வதை விட ராசிகளை இணைக்கும் நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சூரியனுக்கு இங்கேயும் தொடர்பு இருக்கா? இந்த ராசிக்கு தொடர்பு இருக்கா? செவ்வாய்க்கு இங்கேயும் தொடர்பு இருக்கு, இங்கேயும் தொடர்பு இருக்கா? குருவுக்கு இங்கேயும் தொடர்பு இருக்கா? இந்த 4 பாரியாயத்திலேயும் இந்த 3 பேருக்கு தொடர்பு இருக்கா? அப்ப 12 ராசிகளையும் இணைக்கக்கூடிய கிரகம் எது? நானு, என் மகன், எங்க அப்பா. இது புரியுதான் பாருங்க. புரியுது. அப்ப 1, 5, 9 தான் இணைக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அப்ப வெட்டுப்பட்ட நட்சத்திரங்கள் என்பதை விட பின்னபாதம் என்பதை விட இணைக்கும் நட்சத்திரம் என்று சொல்லலாம். சரி, சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திய இருக்கா? இருக்கு. அப்படி வச்சுக்கலாமா? சரி, சூரியனுடைய நட்சத்திரங்கள் வந்து இங்க ஒரு பாதம் போயிடுச்சு. இங்க ஒரு பாதம் இருக்கு, இங்க 3 பாதம் இருக்கு. அப்ப இது 1 3 பிரியுதா? ஐயா, அது 1 3 பிரியுதா? இது என்ன பிரியுது? இது எப்படி பிரியுதுன்னு பாருங்க. 2 2 பிரியுதா? 2 2 இருக்கா? இது எப்படி பிரியுது? 3 1. இது என்னவா பிரியுது? 3 1 இருக்கு சார். இது வந்து என்ன செய்யுது? இங்க வந்து 3 1 இருக்கு. 3 1 முடிஞ்சா? 3 1 இருக்கா? சரி, இப்ப வந்துருவோம். இங்க அஸ்வினி நட்சத்திரம் வெட்டுப்படல. அஸ்வினி நட்சத்திரம் ஒண்ணு வெட்டுப்படல. பரணி நட்சத்திரம் வெட்டுப்படல. அஸ்வினி வெட்டுப்படல. பரணி வெட்டுப்படல. 3வது நட்சத்திரம் வெட்டுப்படுதா? 4வது நட்சத்திரம் வெட்டுப்படல. 5வது நட்சத்திரம் வெட்டுப்படுதா? 6வது நட்சத்திரம் 5வது நட்சத்திரம் வெட்டுப்படும் இல்லையா? அஸ்வினி பரணி கிருத்திய வெட்டுப்படுது. ரோகிணி வெட்டுப்படாது. மிருகசீரிஷ வெட்டுப்படுதா? 5வது நட்சத்திரம் வெட்டுப்படுதா? 6வது நட்சத்திரமாகிய திருவாதிரை வெட்டுப்படல. 7வது நட்சத்திரமாகிய புனர்பூசம் வெட்டுப்படுதா? 8வது நட்சத்திரமாகிய பூசம் வெட்டுப்படல. 9வது நட்சத்திரமாகிய ஆயிலியம் வெட்டுப்படலையா? அப்ப வெட்டுப்பட்ட நட்சத்திரம்னா எது சொல்லுங்க பாப்பா. எத்தனாவது நட்சத்திரம் வெட்டுப்படுது? மிருகசீரிஷம், புனர்பூசம். அது எத்தனாவது நட்சத்திரம் மேல இருந்து?
3, 5, 7. அப்ப 3, 5, 7ங்கிறது தானே தாராபலன்ல மோசமான நட்சத்திரம். ஆமா சார். 3வது தாரையும் 5வது தாரையும் 9வது தாரை தான் வதை தாரை, விபத்து தாரை, பிரித்யக் தாரை, வதை தாரைன்னு சொல்றோமா? அப்ப தாராபலன் எங்க இருந்து எடுத்திருக்காங்க? வெட்டுப்பட்டதிலிருந்து எடுத்ததுனால ஒரு நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரம் வெட்டுப்படுவதனால, தலை வெட்டுப்படுவதனால அது வந்து விபத்துன்னு. இது வந்து தலையா வச்சுக்கிட்டாலும் சரி, காலா வச்சுக்கிட்டாலும் சரி, இது விபத்துன்னு சொல்றேன். என்ன சொல்றேன்? விபத்து. இது என்ன சொல்ற? பிரித்யக் அப்படின்னு சொல்றான். இது என்ன சொல்றான்? வதை அப்படின்னு சொல்றான். தலை மட்டும் போயிருச்சு, இதுல ஒரு பாதம் மட்டும் போயிருச்சுன்னா அது வந்து என்ன ஆயிடுச்சு? இது 4வது பாதம் போயிடுச்சு. இது நடுவுல வெட்டப்பட்டது, இது கடைசி, அது கடைசி. புரியுதா? வதை தாரை. அப்ப விபத்து தாரை, பிரித்யக் தாரை, வதை தாரை. இப்ப புரிஞ்சா? புரியுது. அப்ப எப்படி எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியுதா? புரியுது. இப்ப வாங்க, இப்ப நம்ம பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நட்சத்திரத்தை பார்க்கிறோம். நட்சத்திர மண்டலம் அப்படின்னா, நட்சத்திர மண்டலம் இது பேரு நட்சத்திர மண்டலம். ராசிக்குள்ள இருக்கக்கூடியதுதான் நட்சத்திர மண்டலம். ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ராசியும் நிலையானது, நட்சத்திரமும் நிலையானது. கிரகம் மட்டும் தான் நகரும். அப்படி வச்சுக்கலாமா? சரி, இதுக்குள்ள நல்லா கவனிங்க. கேது, அதுக்கடுத்து யாரு? சுக்கிரன், அதுக்கடுத்து சூரியன். இது 1, 2, 3, 4 பாதம். இது 1, 2, 3, 4 பாதம். இது ஒரு பாதம். புரியுதா? இங்க வந்துருச்சு, சூரியன் வந்துருச்சு. சூரியன் 2, 3, 4. சந்திரன் 1, 2, 3, 4. அடுத்து என்னது? செவ்வாய். செவ்வாய் 1, 2. ஐயா, இங்க 1ஓட முடிஞ்சிச்சா? 1ல தொடங்கி 1ல முடிஞ்சிருச்சா? ஆமா. 1ல தொடங்கி இங்க 2ல தொடங்கி 2ல முடிஞ்சிருச்சா? இங்க பாருங்க, செவ்வாய் 3, 4. செவ்வாய்க்கு அடுத்து ராகு 1, 2, 3, 4. அதுக்கடுத்து என்னது? குரு. குரு என்ன இது? குரு எதுல முடியுது? 1, 2, 3. அப்ப 3ல தொடங்கி 3ல முடியுதா? அப்ப பாருங்க, குரு 4. அடுத்து குருவுக்கு அடுத்து யாரு? சனி 1, 2, 3, 4. புதன் 1, 2, 3, 4. இப்ப 4ல தொடங்கி 4ல முடியுதா? அப்ப 1ல தொடங்கி 1ல முடியுது, 2ல தொடங்கி 2ல முடியுது, 3ல தொடங்கி 3ல முடியுது, 4ல தொடங்கி 4ல முடியுதா? எப்படி நம்ம ஞானிகள் அம்சமா அடக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அடுக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? எப்படி விசித்திரமா? ரொம்ப நல்லா புரியுற மாதிரி இருக்கு சார். நீங்க சொல்லி கொடுத்தது இந்த ஆர்டருக்கு ஈஸியா மனசுல பதிகிற மாதிரி இருக்குங்க. அப்ப நான் ஒரு 35 வருஷமா வாத்தியாரா இருக்கேன்னா நீங்க எப்படி உங்களுக்கு சொல்லி தரணும்னு தெரியுதா இல்லையா? அதான் வாயா வாயா வாங்கயா உங்களுக்கு நல்லா சொல்லித்தர்றேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் ஏமாத்துறாங்க, வாங்கயா நாங்களா அவரு கூப்பிடுறோம், வர மாட்டேங்கிறாங்களே. அதாவது தேடி தடையை பிடிச்சு வந்து சேர்ந்திருக்கோம். உலகத்தோட இயல்பே அதானே சார். நல்லவனுக்கு நல்லவனுக்கு நல்லவங்க கூட வர மாட்டாங்க. நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, உங்க இப்ப உலகம் எப்படி இருக்குன்னா, 1ஆம் பாவத்துக்கு 2000 ரூபா, 2000 ரூபா, 3ஆம் பாவத்துக்கு 2000 ரூபா, இப்படி போட்டு ஏமாத்துறது தானே இருக்கு. அங்கதான் போய் ஆள் சேர்றாங்க. தெரிஞ்சதை வியாபாரம் பண்றாங்க. வியாபாரிகள், அவர்கள் எல்லாம் வியாபாரிகள், நாம் வியாபாரிகள் அல்ல.
நம்மள நமக்கு சித்தர்கள் பிரபஞ்சம் 4 பேர் கேட்கணும். ஆத்ம திருப்திக்காண்டி இதை சொல்லி கொடுக்குறீங்க, அதை நம்ம கத்துக்கணுங்கிறது நம்மளோட பிராப்தம் இருந்திருக்கு உங்கள்ட்ட வந்து. அப்ப நம்ம கிட்ட படிக்க வர்றவங்கலாம் அந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா தானே வர முடியும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அப்ப நம்ம குரூப்ல போய் வந்து சேர்ந்திருக்கிறவங்கலாம் மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதமும், கட்டிக்குளம் மாயாண்டி சாமி, இடையமலூர் மாயாண்டி சாமியுடைய ஆசீர்வாதம், சோமப்பாவுடைய அதிகாரம் இருந்தால் மட்டுமே உள்ள நுழைய முடியும். இப்போ புரியுதா? அப்போ ஜோதிடத்தினுடைய அடிப்படை விஷயங்களை சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த 22 இந்த 12 ராசிக்கு புத்திநாதன்னாலும் ஒண்ணுதான், புத்திநாதன் ஒண்ணுதான், புத்திநாதன் ஒண்ணுதான், சப்ளாடுன்னு ஒண்ணுதான், உபநட்சத்திரம் ஒண்ணுதான். மேசத்துக்கு 22 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிரிக்கப்பட்டதுனால இந்த சூரியனை 4 சப்ளாடு சூரியனுக்கு இருக்கு. ஏன்னா சூரியனுங்கிறது இங்க 4 சப்ளாடு ஆயிடுச்சு. மீறி இருக்கக்கூடிய இந்த இது மட்டும் 10 சப்ளாடு ஆகுது. சூரியன் மட்டும் என்ன ஆகுது? 10 சப்ளாடு ஆகுது. குரு 10 சப்ளாடு ஆகிருது. செவ்வாய் வந்து பாதியா பிரிஞ்சதுனால அது வந்து சரியா வந்துடுது. இங்க ஒரு சப்ளாடு கூடிருச்சு, சூரியனுக்கு ஒரு சப்ளாடு கூடிருச்சு. ராகு என்கிற சப்ளாடு பிரிவெடுக்கிறது. இங்க வந்து சந்திரன்ங்கிற சப்ளாடு குருவுடைய சப்ளாடு, குரு நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சப்ளாடு 2ஆ உடைப்பட்டு குருக்கு ஒரு சப்ளாடும் சூரியனுக்கு ஒரு சப்ளாடு சேர்ந்தா 2 ஆயிடுச்சா? அதே மாதிரி முதல் பரியாயத்தில் 2, 2வது பரியாயத்தில் 2, 3வது பரியாயத்தில் 2 ஆனா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எப்படி சொல்ற பாருங்க, இந்த பாருங்க, இங்க வந்து சூரியனுடைய சப்ளாட் இருக்கு இல்லையா, சூரியனுடைய ஸ்டார் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார் வந்து உடைக்கும் போது ராகுங்கிற சப்ளாடு தான் உடையுது. ராகு வந்து வருஷம் வந்து பெருசு தானே. ராகு 2 ராகா பிரியுதுங்க. இங்க ஒரு ராகு இருக்கு, இங்க ஒரு ராகு இருக்கு. சூரியன்ல சூரியன், சூரியன்ல சந்திரன், சூரியன்ல செவ்வாய், சூரியன்ல ராகு, 4 பேர் இங்க இருந்துட்டாங்களா? அப்ப அதுக்கடுத்து இங்க சூரியன்ல ராகு ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி இங்க குருவுல சந்திரன், மறுபடி குருவுல சந்திரன் மறுபடி தொடங்குவாரு. முடிகிறது அதேதான், இங்க தொடங்குறது அதேதான். அப்ப இங்க ஒரு சப்ளாடு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, இங்க ஒரு சப்ளாடு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, 2வது சப்ளாடு. இதே மாதிரி அடுத்த பாரியாயத்திலையும் இங்கேயும் வந்துடும், இங்கேயும் வந்துடும், இங்க அதே மாதிரி இங்கேயும் வந்துடுது. அப்ப 6 சப்ளாடு 243ல 6 சப்ளாடு எக்ஸ்ட்ரா வந்ததுனால எவ்வளவு வந்துருச்சு? 249. இது நாளைக்கு நம்ம தெளிவா படிக்க போறோம். இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கங்க. அப்ப நம்ம போட்டுட்டு வரப்ப அந்த சப்ளாடு ஒண்ணு அடுத்த சப்ளா இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஒண்ணு கூடுற மாதிரி வருது. இது 2 மட்டும் தான் கூடுது. யாரு? சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய ராகு, சூரியனுக்குள்ள இருக்கிற ராகு, குருவுக்குள்ள இருக்கிற சந்திரன், இந்த 2 தான். இந்த 2 வந்து 2 பாரியாயத்திலையும் கூடுது அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னா கிருஷ்ணமூர்த்தி. 243 கண்டுபிடிச்சவர் யாருன்னா மீனா 1, மீனா 2. இல்ல சார், எனக்கு ஒரு சந்தேகம். 2ங்கிறது சூரியன் 1 சந்திரன் 1 3 பாரியாயத்திலையும் தானே வருது. 3 பாரியாயத்திலே 2 பேர் தானே கூட்டுறோம். செவ்வாய்க்கு இல்ல, செவ்வாயும் உடைவெட்ட நட்சத்திரம், அது கரெக்டா கச்சிதமா உட்கார்ந்துக்கிறது நடுவுல வெட்டினதுனால. ஆமா சார், ஆமா நடுவுல வெட்டினதுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆமா இவங்க 2 பேரும் காலில் ஒரு வெட்டுப்பட்டு இருக்கு, தலையில ஒரு வெட்டுப்பட்டுருச்சு. அதனால இது 4 சப்ளாடு ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகே சார், ஓகே. இப்ப புரியுதா? புரியுது சார். அப்ப நீங்க நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா, இப்ப இதுவரைக்கும் சொல்லி கொடுத்தது பூரா நீங்க நோட்ல எழுதியிருக்கீங்களா? எழுதியிருக்கோங்க ஐயா. எழுதியிருக்கீங்க. இதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நாளைக்கு நீங்க வந்து என்கிட்ட வந்து நாளைக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா 27 நட்சத்திரத்தை எழுதி
27 நட்சத்திரத்தை எழுதிக்கங்க ராசி கட்டத்துக்குள்ள. இதே மாதிரி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மாதிரி எழுதிக்கங்க. எழுதிட்டு ஒரு நட்சத்திரத்தை எடுத்து அந்த நட்சத்திரத்துக்குள்ள என்னென்ன புத்தி இருக்கு. இப்போ கேது அப்படின்னா 9 புத்தி இருக்கு இல்லையா, ஆமாங்க. அது என்னென்ன ஒன்றா புத்தி இருக்கு. அப்போ இதே மாதிரி கேதுவுக்கு 9 புத்தி, சுக்கிரனுக்கு 9 புத்தி, இதுக்கு 9 புத்தி, இதுக்கு 9 புத்தி அப்படிங்கிறத வரிசையாக சொல்ல தெரியணும். நாளைக்கு ஒரு நோட்டில் எழுதுங்க. ஓகே. எழுதிட்டு அதை மனப்பாடம் பண்ணுங்க. இப்போ ஒரு கேட்குறேன் ஒருத்தங்க, குரு திசையில் குரு புத்தி, குரு திசையில் குரு புத்தி, குரு திசையில் சந்திர புத்தி, குரு திசையில் குரு திசையில்னு சொல்கிறோம். அதை என்ன செய்யணும்னா சூரிய நட்சத்திரத்தில் சப்ளாடு. அப்போ சப்ளாடு இது ஸ்டார்லாடு, இது சப்ளாடு. ஸ்டார்லாட் அப்படிங்கிறது நட்சத்திரம், சப்ளாடுங்கிறது உபநட்சத்திரம். அதையும் மனசில் எழுதிக்காங்க. ஸ்டார்லாடுன்னு என்னது? நட்சத்திரம். ஸ்டார்லாடுங்கிறது நட்சத்திரம். ஸ்டார்லாடுன்னா நட்சத்திரம். சப்ளாடுங்கிறது தான் உபநட்சத்திரம். இப்ப உங்களுடைய ஸ்டார் லார்டு எதுயா, உங்க பெர்த் ஸ்டார் லார்டு எதுன்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. உங்க லக்னத்தினுடைய ஸ்டார் லார்டு எதுன்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும்? இப்போ யாராவது கேட்குறேன், ஒருத்தர் அம்மா, யாராவது ஒரு அம்மா ஓப்பன் பண்ணுங்க. ஐயா, யாராவது ஒருத்தர் நம்ம குரூப்ல யாராவது ஒரு அம்மா யாராவது இருக்கிறவங்க லேடிஸ் ஓபன் பண்ணு. லேடிஸ் ஓபன் பண்ணு. லேடிஸ் ஓபன் பண்ணுமா, நான் பண்ணணுமா? லேடிஸ் ஓபன் பண்ணுங்க. ஓகே. இல்லையா? சொல்லுங்க சார். சொல்லுங்க. உங்க பேர் என்னதுமா? ரோஹிணி சார். ரோஹிணி. இப்போ உங்களுடைய பெர்த் ஸ்டார் எதுமா? ரோஹிணி சார். ரோஹிணி. பாத்தியா, பெர்த் ஸ்டார்னு சொன்னோன்னு ரோஹிணி சொல்லிட்டாங்க. உங்க லக்ன ஸ்டார் எதுமா? லக்னம் துலாம் லக்னம் ஸ்டார் தெரியல சார். சரி, விட்டுருங்க. இப்போ நமக்கு தெரியுது அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்துல இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? லக்ன ஸ்டார். சந்திரன் இருந்தா அது என்ன சொல்றோம்? ராசி. சந்திரன் ஸ்டார். அது என்ன சொல்லணும்? சந்திரன் ஸ்டார் அல்லது ராசி ஸ்டார்னு சொல்றோம். சரி, இப்போ நீங்க பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்கள், எந்த உபநட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா, எந்த தசாயில பிறந்தீர்கள், எந்த புத்தியில் பிறந்தீர்கள். தசாங்கிறது என்னது? ஸ்டார் லார்டு. புத்திங்கிறது சப்லாடு. அப்படியா? சரி, அப்ப சொல்லுங்கம்மா, நீங்க என்ன ரோகிணின்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா சார். இந்த ரோகிணின்னா சந்திரன் ஸ்டாரா? ஆமா சார். சந்திரன் ஸ்டாரு. சந்திரன் ஸ்டாரு என்ன புத்தியில பிறந்தீங்கம்மா? தெரியல சார். சரி, வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ நம்ம ஜோதிடருக்கு நமக்கு தெரியணும் தசா. இப்போ நீங்க ஸ்டார் லார்ட், சப் லார்ட், நட்சத்திர அதிபதி, சப் லார்ட் உபநட்சத்திர அதிபதி. அப்போ உபநட்சத்திரம் இது நட்சத்திரம் அப்படின்னு தெரியணும். இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லையா? நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டு சரியா என்னன்னு மட்டும் எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன். யாரு ஐயா பேசுறது? யாரு? என் பேரு கலைநிதிங்கய்யா. கலைநிதி, எஸ்கே கலைநிதி. எஸ்கே கலைநிதி, சொல்லுங்கய்யா. இப்ப வந்து இப்ப முதல் ராசி எடுத்துக்கிறோம். அதுல வந்து இப்ப அஸ்வினி, பரணி, கிருத்திகை இருக்காங்க. அந்த கிருத்திகைன்னு வரும்போது இப்ப வந்து சூரியன் சந்திரன், சூரியன் செவ்வாய், சூரியன் ராகு அப்படின்னு அந்த இது முடியுது. அதோட முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்தது வந்து ரிஷபத்துக்கு போகும்போது மறுபடியும் சூரியன் ராகுல ஆரம்பிக்குது. மறுபடியும் வெரி குட். சூரியன் ராகுல ஆரம்பிக்குது. ஓகே, அதான் எனக்கு சந்தேகம். அப்படி சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, சூரிய தசையில ராகு புத்தியில ஆரம்பிக்குது. அப்படி இல்லைன்னா சூரியன் ஸ்டாரு, ராகு சப்பு. எப்படி சொல்றது? இப்ப சப்ளாட் ராகு ஸ்டப் வந்து இப்ப இன்னொன்னு சொல்லுங்க. இதுல வந்து எத்தனை சப்ளாட் முடிஞ்சிருச்சு? 22 முடிஞ்சிருச்சா? அப்ப 22வது சப்ளாட் என்னது? ராகு தானே? அப்ப 23வது சப்ளாடும் ராகு. வெரி குட். அப்ப 22வது சப்ளாட் எது? ராகு. 23வது சப்ளாட் எது?
அதுவும் ராகு. வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த கட்டத்துக்கு வாங்க, இந்த கட்டத்துல வாங்க. இந்த கட்டத்துல 21வது சப்ளாட் என்னது? சந்திரன். இங்க சந்திரன் தானே உழைக்குது. 21வது சப்ளாடு 21ன்னா அதை பூரா கூட்டிக்கோங்க. 22 19 கூட்டுங்க. 41. 41ஓட 21 கூட்டுங்க. 62. அப்ப 62வது சப்ளாடு சந்திரன், 63வது சப்ளாடு சந்திரன். சந்திரன். வெரி குட். இப்ப புரியுதா? புரியுது. இப்ப நாளைக்கு நீங்க எப்படி எழுதிட்டு வரணும்? இப்ப 22 கூட்டினா இங்க போட்டுக்கலாமா? அந்த இடத்துல இது பூரா மேல எழுதிக்கங்க. இதுக்குள்ள எழுதும்போது 22 கூட்டினா என்ன? இது 41. ஆமாங்க. இந்த 41ஓட 21 கூட்டினா எவ்வளவு வருது? 62. ஆமா. அந்த 62ஓட கூட்டினா 63 வருதா? 83 வருதா? ஆமாங்க. இந்த 83 22 கூட்டினா இது எத்தனை வரும்னு போடலாமா? இதே மாதிரி எழுதிடலாமா? நீங்க எழுதலாங்க. நாளைக்கு எழுதிட்டு வாங்க. அந்த செவ்வாயோட வந்து இப்ப 2 சமமா பிரியறதுனால அது வந்து எக்ஸ்டன் ஆகாதுங்க. அங்க ஆகல. ஓகே. ஆகல. அங்க ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதைத்தான் நாளைக்கு நம்ம டீப்பா படிக்க போறோம். சரி. உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க, ஒன்று அனுப்பியிருப்பேன். இந்த மாதிரி இருக்கு. அந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி பப்ளிகேஷன் போட்டு டைட்டில் ஆஃப் த புக்குன்னு போட்டு அந்த அட்டவணை இருக்கு பார்த்தீங்களா? அந்த அட்டவணை எடுத்து 22வது சப்ளாட் என்னன்னு பாருங்க. முதல் இருக்கிறது ராசியாதிபதி, 2வது இருக்கிறது நட்சத்திராதிபதி, 3வது இருக்கிறது உபநட்சத்திராதிபதி. 22வது உபநட்சத்திராதிபதி என்ன இருக்குன்னு பாருங்க. ராகா. அதே மாதிரி அடுத்து வாங்க, ரிஷபத்துக்கு வாங்க. ரிஷபத்துக்கு வந்தோம்னா 41வது சப்ளாட் என்னன்னு பாருங்க. சனியா? 41 தானே முடியும். இப்ப 22 19 கூட்டம் 41 தானே முடியும். செவ்வாய் சனி சார். செவ்வாய் சனி. செவ்வாய் ஸ்டாரு, சனி சப்பு. சரி, அதே மாதிரி 56வது சப்ளா. அடுத்த மிதுனத்துக்கு போங்க. மிதுனத்துல 62வது சப்ளாடு என்னன்னு பாருங்க. ஸ்டார் லார்டு என்ன, ராசியாதிபதி என்ன, நட்சத்திராதிபதி என்ன, உபநட்சத்திராதிபதி என்னன்னு பாருங்க. குரு நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம்னா உபநட்சத்திரம் சொல்லணும். ஸ்டார்னா சப்ளாடுன்னு சொல்லணும். எனக்கு இங்கிலீஷ் தமிழ் குழப்பக்கூடாது. சரி, 63வது சப்ளாடு ஸ்டார் லார்டு என்ன, சப்ளாடு என்ன? ஸ்டார் லார்டு குரு சார். சப்ளாடு 3. சப்ளாடு 3. அப்ப ஜூபிட்டர் அண்ட் 3 சொல்லணும். இங்கிலீஷ் சொன்னா இங்கிலீஷ் சொல்லணும், தமிழ் சொன்னா தமிழ் சொல்லணும். சரி. இப்ப ஸ்டார் லார்டு யாரு? ஜூபிட்டர். குரு. சப்ளாடு என்ன? சந்திரன். 3. அப்ப 62க்கும் சப்ளாடு 63க்கு ஒண்ணா வருதா? இதே மாதிரி இந்த அட்டவணை பூரா பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு இதை பத்தி படிப்போம். சரியா? ஓகே. சரியா? தெளிவா சொல்லி கொடுத்துட்டீங்க. சார் சொல்லுங்க. அனுப்பிடுங்க சார். இந்த ரிக்கார்டு அனுப்புவோம். இன்னொன்னு செய்ய போறேன். இந்த ரிக்கார்டை உலகத்துக்கு அனுப்ப போறேன். யூடியூப்ல போட்டு நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்க வாயிலால எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அருமையா இருந்தது. பிரமாதமா இருக்கு சார். ஒரு வேற லெவல்ல இருக்கு. ஒரு இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு இவ்வளவு டீப்பா நம்ம உள்ள போவோம். துல்லியமா பலன் எடுக்க முடியும். துல்லியமா பலன் எடுக்க முடியும் சார். வெரி குட். ஒவ்வொருத்தர் கரெக்டா சொல்லுங்க. அக்யூரசி வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு அக்யூரசி கிடைக்கும் சார். இதை நம்ம பயன்படுத்தும். இப்போ நீங்க கொடுக்குற காசுக்கு இது பொருந்துமா பொருந்தாதா? நிச்சயமா நிச்சயமா. இந்த காசுங்கிறதுல ஒரு பெரிய விஷயம். முத பணம்ங்கிறதுல படிக்க வாங்கயான்னு கூப்பிடுறோம். என்ன செய்யறோம்? படிக்க வாங்க, படிக்க வாங்க. உண்மையான ஜாதகத்தை படிக்க வாங்க. சும்மா நான் வந்து அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க. இதில் நிறைய விஷயம் இருக்குது. இதையே நான் இன்னைக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வருஷத்துல இருந்து கேபி சிஸ்டத்தை ஃபுல்லாக போட்டு சொல்ல கொடுக்கறதுக்கு ஒரு 20,000 ரூபாயாவது வாங்கிட்டு தான் சொல்லி கொடுக்கணும்.
அப்போத்தான் வந்து இந்த மக்களுக்கு வந்து என்ன ஆகும், இதோட அருமை தெரியும். அருமை தெரியும். Value தெரியும். இப்போ நம்ம வந்து குறைவா சொன்னதுனால தான் நம்ம பக்கம் வரல. ஒரு 25,000 ரூபாய் கட்டு, நீ கேபி சிஸ்டத்தை உனக்கு பிரசன்னத்தையும் ஜாதகத்தையும் சொல்லித்தர்றேன் வா அப்படின்னு போடணும். ஒரு ஆள் வந்து சொல்லி கொடுத்தா கூட போதும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படின்னு நினைக்கிறேன். இது சரியா தவறா? சரிதான் சார், சரிதான் சரிதான். சரி சரி. அடுத்து ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, ஒவ்வொருத்தரோட கருத்து பூரா பதியட்டும். சொல்லுங்க. சார் நான் பேசிக் தான் சார், அதுவே நல்லா புரிஞ்சுது சார் நீங்க நடத்துனது. வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் வந்து அந்த கேபி கிளாஸுக்கு வரணும்னு தான் எனக்கு சூழ்நிலை வர முடியல. அதான் உங்கள்கிட்ட அன்னைக்கு கேட்டேன், சார் இப்படி பிரச்சனை கிளாஸுக்கு போட்டிருக்கீங்களே, இது எனக்கு புரியுமா அப்படின்னு கேட்டேன் உங்கள்கிட்ட. நீங்க வாங்க, உங்களுக்கு இதுல அடிப்படையில நீங்க கேட்டதுனாலதான் இவ்வளவு இறங்கி சொல்லி தர்றேன் அப்படின்னு சொன்னீங்க. ஐயா சிங்காரவேலையா, அதாவது நம்ம பாரம்பரியத்துல துரைராஜ் ஐயா கிட்ட படிச்சுட்டு வந்தோம். பட் இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா எனக்கு தெரியல. அதனால நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எவ்வளவு தூரம் புரிய வைக்க முடியுமோ நல்ல தெளிவா சொல்லி கொடுத்துட்டீங்க. வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷம். அடுத்து சொல்லுங்க பாப்பா. சுரேஷ் ஐயா, ஒரு குழந்தைய ஒரு சூப்பர் சார், நிஜமாவே பயங்கர சூப்பர் சார், ரொம்ப சூப்பர் சார். 249க்கு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன், இன்னைக்கு அதுக்கு ஒரு எண்ணத்தம் கொடுத்துட்டீங்க சார். உண்மையிலே நீங்க அந்த அறிமுக நடத்துனீங்க முன்னாடி அந்த இதுல சுக்கிரன் இதுல, அப்ப எனக்கு சுத்தமா புரியல. இது நம்ம இதை எப்படி போய் அப்சர்வ் பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு குழப்பத்தினாது. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போவோம், போய் நம்ம தெரியாத கேட்டுக்குவோம் அப்படின்னு தான் வந்தேன். உண்மையில நான் கேட்கறதுக்கு மேல நீங்க புரியுற மாதிரி தெளிவா சொல்லி கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. மகேந்திரையா, மணிகண்டையா, மணிகண்டன் வணக்கம். எப்படியா இருக்கு? அந்த கேபில கொஞ்சம் எனக்கு ஒரு பயம் என்னன்னா, சப்ளாட 249 எப்படி பிரிக்க தெரியாது. அதாவது முன்னாடி நான் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் 2வது வரலன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க கூப்பிட்டு விளக்கத்தை கொடுத்த பிறகு அப்புறம் இப்ப வந்து பிறகுதான் அந்த 22, 19, 21 எல்லாத்தையும் புரியுது. அதுக்கப்புறம் தான் அந்த காலட்ட உள்ளட்ட நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திர, அந்த சூரிய நட்சத்திரம், செவ்வாழை நட்சத்திரம், குரு நட்சத்திர விளக்கங்கள் புரியுது. இப்ப நன்றியா கேபி. அந்த பிரசனம் தான் ரொம்ப நாள் அடிக்க படிக்கணும்னு ஆசைதான். ஏற்கனவே உங்கள்ட்ட நான் ஜாம்புகள் பிரசனம் படிச்சிருக்கேன் ஐயா. தெரியுமையா தெரியுமே, மணிகண்டையா தானே? ஆமாங்க. பாப்பண்ணுங்க இன்னொரு பேசிக்கல இன்னும் ஆரம்பமா இருக்கும். நாளைக்கு சொல்லி கொடுக்கறத வச்சு இன்னும் தெளிவாயிருவியா? சரிங்க சரிங்க. ஐயா மகேந்திரையா, ஐயா மகேந்திரையா, அது யாரு? சிங்காரவேலன் ஐயா இருக்காரு. சொல்லுங்கய்யா. நீங்க சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன். அதாவது நான் தான் உங்கள்கிட்ட கேட்டேன், முந்தா நாள் பேசினேன். கிளாஸ்ல சேர முடியல சார், இது வந்து சேர்ந்தா புரியுமா அப்படின்னு கேட்டேன். இது பிரசன்ன கிளாஸா இருக்கு அப்படின்னு. இல்ல வாங்க, நான் அடிப்படையில இருந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தாரேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நேற்று தான் உங்கள்கிட்ட பணம் கட்டிட்டு சேர்ந்திருக்கேன். இன்னைக்கு அருமையா வந்தேன், ரொம்ப அழகா புரியுது. ஒரு சின்ன குழந்தைய எப்படி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவீங்களோ, அதாவது நடைபழக்கம் இல்லையா, அது மாதிரி இப்போ வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அழகா புரியுது. வெரி குட் வெரி குட் வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ. சரி சாமிஜி ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப சிறப்பு. அதாவது 249 தெரியாம இருந்துச்சு இது வரைக்கும் எனக்கு. அதை இப்ப பிரிச்சு கொடுத்தீங்க பாத்தீங்களா? அதாவது இந்த போன கிளாஸ் விட இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இது நீங்க முதல்ல எடுத்துக்கணும். இதை ஃபர்ஸ்ட் எடுத்து அது செகண்ட் எடுத்துக்கணும். இந்த பிரசனத்தை முதல்ல எடுத்து அதுக்கு அடுத்து அந்த இதுக்கு போயிருக்கணும் இல்லையா? போயிருக்கணும். நீ ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆஹா சூப்பரா இருந்திருக்கும். இந்த சப்ளாட இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. அதாவது ஒரு மாணவனை நல்லா கூட்டிட்டு போறீங்க, சிறப்பா கூட்டிட்டு போறீங்க. உண்மையிலேயே நான் பயந்துகிட்டு தான் சார் இருந்தேன், நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம் தெரியல அப்படின்ட்டு. ஆனா நீங்க இந்த முதல் கிளாஸ் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா விளக்கிட்டீங்க.
இப்போ ஒரு சாமி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. இப்போ சாமிஜிங்கிறவர் திருச்சியில் ஜோதிடத்துறையில் பெரிய வல்லுனர். அவர் அங்கே ஒரு ஜோதிட அமைப்பை உருவாக்கி ஒரு சங்கத்தை நிறுவி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அங்கே கருத்தரங்கை நடத்துகிறாரு. நிறையா ஜோதிடர்கள் யார்கிட்டையும் காசு வாங்குறதில்ல, விருப்பப்பட்டால் கொடுத்தா வாங்கிடுவாங்க. ஆனால் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வர்ற 29ஆம் தேதி அங்கே கூட்டம் நடக்குது. அதெல்லாம் நம்ம குரூப்பில் இருக்கவங்க கலந்துக்கலாம். நம்ம எல்லாரும் கலந்துக்காங்க. 29 தேதி வருது. காலையில் 9லேருந்து 5 மணி வரைக்கும் நல்லா பெரிய ஜோதிடர்லாம் வராங்க. நல்லா சிங்கப்பூர்ல இருக்கோம் சார், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி எனக்கு ஒரு ஆர்வம் தான். பார்த்துக்கலாம், லைவ்ல பார்த்துக்கலாம். நீங்க யார் சார் அவனு? பேரு சக்தி ஜோதிடம். சக்தி ஜோதிடம். ஆமா, திருச்சி. ஓகே சார். எங்க வரணும்னு நீங்க இந்த கடைசி நாங்க இதில் கொடுத்துருவோம், அனுப்பிடுவோம். இதில் நம்ம குரூப்பில் வந்துடும். நம்ம குரூப்பில் போட்டு விட்டுருவாங்க. என்ன நடக்குதோ அதை போட்டு விட்டுருவோம். நம்ம அட்ரஸ் இருந்தாலும் நம்ம வந்துடுவோம். எல்லாமே போட்டுருவோம். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த எல்லாருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இந்த கேபி பிரசன்ன வகுப்புக்கு கலந்துக்கிட்டவருக்கு எல்லாருக்கும் நன்றி. இதை யூடியூப்லேயே போட்டுருவோம். இனிமேல் இன்னும் சேரக்கூடியவர் யாராவது வந்தாங்கன்னா சேரட்டும். நம்ம பழைய மாணவர்கள் இருக்காங்க, புது மாணவர்கள் ஒரு 6 பேர் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மீண்டும் ஆளுகள் வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வகுப்பு எப்பப்போ நடக்கும் அப்படின்னா வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள் மட்டும் வகுப்பு நடைபெறும். ஏன்னா அந்த சுக்கிரன் பயிற்சி அவருடைய இதோடு நம்ம செய்கிறதுனால அதில் அந்த லீவு நாளில் இதில் வருவாங்க. அதனால் வகுப்புகள் சிறப்பாக நடைபெறும். நாளைக்கு திங்கக்கிழமைங்கிறதுனால நாளை திங்கக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றிங்க சார். நன்றி.